Glory be to the holy name of the Lord. நான் நேற்று அங்க பேசினதே உங்களுக்கும் பேச விரும்புகிறேன். I want to talk to you today the same which I have talked yesterday day. அந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த வருஷத்துல அவசியமானது நமக்கு தேவை. We need each and every man what is need for our life this year. நாம் 1000 பிரசங்கங்கள் கேட்கலாம். We might hear 1000 messages. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நாம் செயல்படுத்த வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. But in our life we have to apply something. எப்படி நம்முடைய முன்னோர்கள் கர்த்தருக்குள்ள அவர்கள் வளர்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். We have to see how our forefathers grow in God. இப்படிப்பட்ட பைபிள் இல்லாம, without this Bible, பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாமல், without the help of the Holy Spirit, இப்படிப்பட்ட ஒரு சபை போதகங்கள் இல்லாமல், without this church and the preaching, எப்படி அவர்கள் கர்த்தருக்காக நிற்க முடிந்தது? how they could stand for the law? அதை நாம் சிந்திக்கும் பொழுது தேவனுக்கும் அவர்களுக்கும் இருந்ததான ஒரு சரியான உறவுதான் அந்த அளவு அவர்களை நடத்தினார். When we meditated, only the relationship between them and God was led them. ஒரு தாயை போல, like a mother, ஒரு தகப்பனை போல, like a father, ஒரு friend போல, like a friend. அந்த லெவல்ல தான் அவங்க தேவனோடு என்ன செஞ்சாங்க? பழகுனாங்க, நடந்தாங்க. Such kind of close relationship with them with God. அதனால தான் ஆபிரகாமை ஆண்டவர் சொல்லும் பொழுது அவன் என்னுடைய ஸ்நேகிதன்ங்கறார். So that God says about Abraham was my friend. உலகத்துல நமக்கு 1000 ஸ்நேகிதர்கள் இருக்கலாம். Though we may have thousands of friends in the world. ஆபிரகாமுக்கு யார் ஸ்நேகிதன்? இல்லட்ட தேவனுக்கு யார் ஸ்நேகிதர்? Who was a friend of God? ஆண்டவருக்கும் இவங்களுக்கும் அவ்வளவு க்ளோஸ். Such kind of very close relationship between God and Abraham. ரெண்டு பேரும் ஒருவர் ஸ்நேகிதர் என்கிற அளவுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. They understood each other as if they were friends. இப்படி அவர்கள் தேவனோடு ஒவ்வொரு அனுபவத்திலும் வளர்ந்து வந்தபடினால அவர்கள் பைபிள் இல்லாமலும் பரிசுத்த ஆவி இல்லாமலும் தெய்வீகமாக வளர முடிந்தது. Because they grow in such kind of a friendship, without Bible or without Holy Spirit they grow well. ஆவியானவர் ஒரு தூண்டக்கூடிய ஒரு சக்தி. The Spirit of God is a power to provoke us. வேதம் நம்மை தூண்டக்கூடிய ஒரு வார்த்தை. The word of God, the Bible also the word of God which provoke us. இந்த ரெண்டையும் வச்சு தான் நம்ம முன்னேறுகிறோம். With these two only we go forward. ஆனா அவங்க அப்படி இல்ல. But they were not so. டைரக்ட் ஆக்டர் இருந்தாங்க. பிதாவோடு ஒரு ஐக்கியம். Directly they had the fellowship with Father. ஏனோக்கு நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, if you study about Enoch, டெய்லி யாரோட நடக்கிறது? சஞ்சரித்தாங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல நடந்தாங்கிறதா. In English it is walking with God only. Enoch was walked with God. அப்படி தேவனோடு டெய்லி நடந்தானா ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்? How a man would be, he would have walked with God every day. டெய்லி சாயங்காலம் ஆண்டவரோட ஒரு 1 hour நடந்துட்டு வந்தானா, if a man walks with God 1 hour every day evening with God, அவனுடைய மனதில இருக்கிற சஞ்சலங்கள், கேள்விகள், துக்கங்கள் எல்லாத்தையும் அங்க கிளியர் பண்ணிடுவான். what are the agonies and the problems in his mind? அவனுக்கு இருக்கிற டவுட், அது இது எப்படி செய்யறது, மனைவி இப்படி பண்றாளே, பிள்ளை இப்படி பண்றானே, ஃபேமிலில இப்படி பிரச்சனைகள் இருக்கு, இதெல்லாம் யார்ட்ட பேசுவா? ஆண்டவர்ட்ட பேசி அதை கிளியர் பண்ணிட்டு தான் திரும்ப வீடு போய் சேரு. We talking about all the problems of the wife and the family and the children, everything will clear with God and come back. இப்படி டைரக்டா தேவனுடைய கான்டாக்ட் இருக்கிறதுனால தான் அவர்கள் முற்பிதாக்கள் இருந்தாலும் பைபிள் இல்லாம ஆவியானவர் இல்லாமலே என்ன செஞ்சாங்க? தேவனுக்காக நின்றார். Because our forefather they had such kind of relation, direct relation with God, without Bible, without Holy Spirit they stood with God. அப்படி நடந்தவர்கள் எப்படி தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவனோடு அமைத்துக் கொண்டார்கள் என்பதை நம்ம இப்போ சில வசனங்கள் வாயிலாக பார்க்க போறோம். So through some verses we are going to see how they made their life though they walked with God. நேத்து சொன்னதுதான், பட் ஒரு வியூல நம்ம இன்னைக்கு அதை பார்க்கலாம். And in another view we are going to see what I have said yesterday. ஏசாயாவை பத்தி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, if you study about Isaiah, அவன் ஒரு சாதாரண ஒரு மோசமான ஜனங்கள் மத்தியில வாசம் பண்ண ஒரு சாதாரண நபர். he was an ordinary man lived among the very bad people. இன்னொரு விதத்துல பார்க்கும் பொழுது, we see in another view, அவனும் அவர்களோட போலவே வாழ்ந்த ஒரு ஆள். he was also a man lived like them. பட் அவனுடைய லைஃபை கர்த்தர் சேஞ்ச் பண்ணார். but God was changed his life. அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய முக்கிய தன்மை. it is the important of the Christianity. கிறிஸ்தவத்தினுடைய முக்கிய தன்மையே வாழ்க்கையை மாற்றுவது. the importance of the Christianity is to change the life. கிறிஸ்தவன் Christ அப்படினா என்ன அர்த்தம்? what is the meaning of that? கிறிஸ்து, அத அப்படியே பிரிங்க பார்க்கலாம். கிறிஸ்தவனை பிரிச்சு எழுதுங்களேன். you separated Christ, கிறிஸ்து அவன். Christ he அதனால இயேசு என்ன சொன்னாரு? so what Jesus said, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். one who saw me saw Father. அப்ப நம்ம என்ன சொல்லணும்? what we say, இப்ப நான் என்ன சொல்லணும், நீங்க என்ன சொல்லணும்? என்னை கண்டவன் யாரை கண்டான்?
கிறிஸ்துவை கண்டான்னு சொல்றான். The one who saw me saw Christ. அப்போ நம்மை பார்க்கிறவங்க கிறிஸ்து அவன்னு சொல்லணும். One who see us, they have to say they are Christians. அந்த லெவல்ல நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபை நம்ம பில்ட் அப் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. It is our duty, we have to build up our spiritual life in that level. அதற்கு பல அனுபவங்கள் இருந்தாலும் Though we got so many experiences, அதுல ஒரு அனுபவத்தை மட்டும் இன்னைக்கு ஷேர் பண்ணலாம். we can share it only one experience among them. பல அனுபவங்கள் நம்ம பிரசங்கங்கள் வாயிலாக பல விதங்களை நம்ம கேட்டுட்டே இருக்கிறோம். We are going on hearing through messages and various ways. ஆனா ஒரு அனுபவங்கிறது ரொம்ப முக்கியமானது. Only one experience is very important. அது என்ன? What was that? ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரோடு துவக்குவது. Every day we got to start with the Lord. நமக்கு தூக்கம் இருக்கலாம், We may have sleep, பலவீனம் இருக்கலாம், we may have weaknesses, பல புரோகிராம் இருக்கலாம், we may have so many programs, சில பிரயாணங்கள் இருக்கலாம், we may have some travels. இப்படி பல விதங்களிலே நமக்கு பிரச்சனைகளும் பலவீனங்களும் சூழ்நிலைகளும் இருந்தாலும் Though we had so many problems and situation and circumstances, ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன், அதாவது ஆவிக்குரிய மனிதன் என்று சொல்லுகிறவன் அந்த தன்மையில வாழணும்னு சொன்னா அவன் காலையில ஆண்டவரோடு தன்னுடைய வாழ்க்கையை துவக்கணும். a man, if he is a spiritual man, he has to live like a life, means he has to start the life with God. அப்படி துவக்குனதுனாலதான் அன்னைக்கு அந்தந்த காலையில தேவன் செய்ய வேண்டிய சொன்னபடியாக தேவன் செய்யும்படியாக சொன்ன காரியங்களை செய்தபடினால்தான் முற்பிதாக்கள் ஒரு தெய்வீக வாழ்க்கையை வாழ முடிந்தது. Because our forefathers, they have also started, and what are the things God said they did, they could live a divine life. துவக்கமும் இடையிலும் முடிவும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு அவங்க வச்சிருந்தாங்க. The beginning and the middle of that and the end of that, they walk with God. அதனால தான் ஒரு மனிதன் சொல்றான், காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிது. So a man says every morning is a grace is தாவீது new. சொல்லுகிறான், ஒரு நாள்ல நான் 7 தடவை அவரை நெஞ்சிட்டு இருக்கிறேன், தியானிக்கிறேங்கறான். David says I meditate him 7 days, 7 times in a day. உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, மணவாட்டி படுக்கும்போது நேசரை தேடுறா, காணல, தேடி கண்டு போய் அவரை பிடிச்சிட்டு வந்து வீட்டுல உட்கார்றா. In the Song of Solomon, the bride also seeks a groom, when she go to the bed, upstairs you go and search him and find him. அப்ப துவக்கம் பகல் முழுவதும், முடிவில் அவர் இல்லன்னு தெரிஞ்ச உடனே தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர்றது. She is the beginning and the starting and the ending also, because he was not there, she was going and searching and brought him. அப்ப துவக்கம் ரொம்ப முக்கியமானது. So the beginning is very important. வருஷத்தை இந்த தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு கூட்டி தருகிறார். God is adding every day in every year for us. ஒவ்வொரு நாளும் காலை ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம். Every day the morning period is very important time. நமக்கு காலையில தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா தூக்கம் வர்ற டைம். We people are getting very interesting sleep during the morning time. அதனால தான் திருடன் எப்ப திருடுறான்? When the thief is stealing something, 10 மணிக்கு திருட மாட்டான். he will not steal at 10 o'clock. நைட் 12 மணிக்குலாம் திருட மாட்டான். At 9, 10 or 12 o'clock he will not. திருடன் திருடுற டைம் என்ன? What is the time the thief? அந்த 2 மணிக்கு மேல அப்படியே டீப் ஸ்லீப் இறங்கும். The deep sleep will come upon everybody after 2 இல்ல o'clock. 3 மணில இருந்து இந்த 5:30க்குள்ள தட்டிட்டு போய்டுவான். From 3 to 5:30 you will. ஏன்னா அப்பொழுதுதான் ஜனங்களுக்கு அயர்ந்த டீப் நித்திரை, அயர்ந்த நித்திரை வர்ற டைம். Then only the people will get the deep sleep. அந்த நேரத்துல தான் அவன் தன்னுடைய வேலையை செய்றான். The thief also do his work in that time. ஆனால் But வேதம் சொல்லுகிறது, the scripture says, அந்த நேரத்துல தான் ஒரு மனுஷன் நெஞ்சிருக்கணும், விழித்து ஆண்டவரோட துவக்கணும். a man should wake up at that time, he has to start his life with பைபிள் கான்செப்ட், the concept of Bible. உன்னுடைய ஜீவியத்தை பாதுகாக்கிறது, உன்னுடைய பொருளையும் பாதுகாக்கிறது. That is, you have to preserve your life as well as your things. காலையில உன்னை எழுப்புகிறார். He is waking you at the early morning. அந்த early morning நீ எழும்பிட்டனால அன்னைக்கு ஃபுல்லா உனக்கு மனசாட்சியிலும் தூய்மை, மனதிலும் தூய்மை, உன்னுடைய எல்லாவற்றிலும் ஒரு விடுதலையோடு நீ போலாம். You will get everything clearly if you get up early morning, and the conscience, the mind, everything will be pure. டெய்லி காலையில எழும்புறவன் ஒரே ஒரு நாள் எழும்புறன்னு வச்சுக்கோங்களேன். If you get up only one day early morning, அன்னைக்கு அவனுக்கு சமாதானமே இருக்கு. you will not get any peace. ஒத்துக்கிறீங்களா? Are you accepting? ஒத்துக்கிறீங்களா? அது டெய்லி எழும்பாத கேஸுக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. Those who are not getting up every day, it is not problem. அது ஒரு நாள் திடீர்னு அத்தி பூத்த மாதிரி ஒரு நாள் எழும்புவான், 7 நாள் எழும்ப மாட்டான், திருப்பி ஒரு நாள் எழும்பி எழுப்புதல் அல்லேலியா போட்டுட்டு இருப்பான். Only one day he will get up, 7 days he will not get up, again he will get up for one day and praise. அது பிரயோஜனம் கிடையாது. It is not of use. கண்டினியூவா ஒரு நாள் விடாம கண்டினியூவா எழும்பி தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்துற மனுஷன் ஒரே ஒரு நாள் எழும்பலன்னா அவனுக்கு அன்னைக்கு பகல்ல ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா அவனுக்கு மனசாட்சி எங்கதான் இடிக்கும்? காலையில ஜெபத்தை நம்ம விட்டுட்டோங்கிறதா அவனுக்கு குத்தம். A man continuously get up early morning and starting his days every day with God. If he do not get up one day, he will be freaking in his heart. இந்த கிருபை என்பது டெய்லி காலையில எப்படி ஆகுது? எப்படி வருது? புதுசா மாறு. The grace is every day, it is new every day. அதனால ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு டெய்லி கிருபையை புதிதா தரும் பொழுது அது எப்ப புதுசா மாறுது?
கிருபை எப்ப புதுசா மாறுது? காலைதோறும் புதுசா மாறுது. Every day early morning the grace is new. அப்ப காலையில ஒரு மனுஷன் எழும்பின போது அவனுக்கு கிடைக்கிற கிருபை எப்படிப்பட்ட கிருபை? புதிய கிருபை. So when a man get up early morning he will get a new grace. மற்றபடி நீங்க இந்த பழச வச்சுக்கிட்டே ஜெபம் பண்ணலாம், ஊழியம் செய்யலாம், எழுப்புதலா இருக்கல மாதிரி தோட்டிட்டு அப்படியே செயல்படலாமே தவிர புதிய கிருபை காலையில தான் கிடைக்கும். Only the new grace you can get it, otherwise you can get the old grace, you can go and do ministry. அதனாலதான் பழைய ஏற்பாட்டுல மன்னாவை கர்த்தர் எப்ப பொழிய வச்சாரு? காலையில. அதாவது சூரியன் உதிச்சிருச்சுன்னா அது என்ன செஞ்சிரும்? மெல்ட் ஆகி போயிடும். So that God also showered manna in the early morning before the sunrise. After sunrise it will melt away. அப்ப டெய்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வீட்ல இருக்கிறவங்க ஆணும் பொண்ணும் குழந்தைகளும் அவங்களுக்கு சாப்பாடு வேணும், அன்னைக்கு பகல்ல சாப்பிடணும் அப்படின்னு சிந்தை இருந்தா அவன் ஏழி மணிக்கு எங்க எழும்பிடணும்? எழும்பி புறப்பட வேண்டியது. So from each family the male and female and the children everybody should they go and gather the manna. போய் பொறுக்கி தனக்கு எத்தனை ஹோமர் வேணுமோ அந்த அளவு எரிஞ்சுக்கணும். அந்த லெவலுக்கு அவன் எடுத்துட்டு வந்துடணும். They got to go on gather it that much over they needed and bring it. அது பெரிய தோசை மாதிரி இட்லி மாதிரி கடந்துச்சுனா ஒரு 10 எடுத்துட்டு வந்து உட்கார்ந்துக்கலாம். If it is a great substance like dosa or idli they can collect it and sit. அது என்ன சைஸ் அது? What is the size of that? அது கொத்தமல்லி போட்டு பொறுக்கி எடுத்து ஒரு வழி ஆயிட்டு தான் வெளிய வருவான். We got to that is like a coriander size we got to go on collect. இப்படி தான் மார்னிங்கே தன்னுடைய ஜனங்களுக்கு மன்னாவை தேடி அலைஞ்சு பொறுக்கி எடுக்க கூடிய ஒரு ட்ரெய்னிங் எங்க வச்சிருந்தாரு? வனாந்தரத்துல வச்சிருந்தார். So God has kept a training for their people. They have to go early morning search all manna everywhere and take it. மிலிட்டரியில பாத்தீங்களா? If you see in military காலைங்காத்தால பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருவா? in the early morning what they will do? எல்லாருக்கும் மார்ச் பாஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடும். Everybody will go, they got to go to the parade. காலையில என்ன எக்கேடு கேட்டாலும் அவன் வந்து நின்றனாங்க. They got to come there for the march first early morning. நமக்கு எப்படி இருக்கா? Do we have that? நாமெல்லாம் தேவனுடைய போர் சேவகர்கள். We are the soldiers of God. நீ காலையில எழும்பி எங்க வந்து உட்கார்ந்திரணும்? Early morning where you have to get up and come and sit. ஆண்டவருடைய பிரசன்னத்துல வந்து You got to உட்காரணும். come and sit in the presence of God. வேதம் சொல்லுகிறது The scripture says காலைதோறும் கர்த்தருக்கு சகாயம் பண்றார். early morning God is helping that. 46ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. It is in 46 on 5th verse. ஒவ்வொரு மனிதனுக்கும் சகாயம் வேணும்னா எப்ப எழும்பணும்? காலையில எழும்பி ஆண்டவரிடமிருந்து இரக்கத்தையும் சகாயத்தையும் பெற்றுக்கொள்ளணும். Each man if he want help and grace he has to get up early morning and get it from God. புலம்பல் 3:23ல பார்க்கும் பொழுது காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதிதாக Lamentation 3:23 it is said about every early morning the grace is new. காலையில நீ எழும்பினா தேவனை நோக்கி கூப்பிட்டேன்னா அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை என்ன செய்ய ஆரம்பிச்சிரும்? பெருக ஆரம்பிச்சு. Because of the much abundance of the price the grace also will abound. சரி, புருஷன் எழும்பல, The husband did not get up. மனைவி எழும்பல, The wife also did not. பிள்ளைகள் எழும்பல, The children also did not get உன்னை up. தான் எழுப்புறாரு. God is waking you. எழும்புறீங்களா? Will you get up? எழும்புறீங்களா? Are you getting up? யார் எழும்புனா யார் எழும்பாட்ட என்ன? அவன் ஆத்மா என்னது? தனியானது. Let anybody get up or not the soul is separate. உன்னுடைய கடமை எல்லாரும் எழுப்பி பாரு, உட்கார்ந்து ஜெபிச்சு பாரு. ஒத்து வரலையா நீ கண்ணை மூடி நெஞ்சிரு, கைய It is your duty you have to wake everybody and ask them to pray. If they don't get up, you raise your hand, kneel down and pray. காலைதோறும் அந்த புதிய கிருபைகளை நீ ரிசீவ் பண்ணிக்கணும். You have to receive the early morning the new grace every day. காலைதோறும் கர்த்தருக்கு சகாயம் பண்றார். Every day early morning God is helping that. என்ன செய்யணும்? What you have to do? நம்ம என்ன செய்றோம்? What we are doing? காலையில என்ன பண்றோம்? What we are doing in the morning? கட்டிலேயே உட்கார்ந்துக்கறோம். We are sitting even on the cot. அந்த பெட் ஷீட்டுக்குள்ளேயே படுத்துக்கறோம். We are laying inside the bed sheet. கேட்டா நான் ஜெபம் பண்றாங்கறா. If you ask me we are praying. அது என்ன பிராக்டீஸ்னே எனக்கு ஒண்ணும் புரியவே இல்லை. I can't understand what kind of practice it. படுத்துக்கிட்டே உட்கார்ந்துக்கிட்டே ஜெபிச்சிட்டே இருக்கறேன்னு சொல்றானா எப்படி அது பிரேயர்? How you will be lying down and sitting and praying means how you can get it? காலையில நீ எழும்பி ஆயத்தமாய் காத்துக்கணும். வாசிங்க சங்கீதத்துல. You have to get up early morning and get ready and wait there. சங்கீதம் எத்தனை? 5:3. 5:3 வாசிங்க. சங்கீதம் 5:3. எப்படி காத்திருப்பேன்? படுத்துக்கிட்டே காத்திருப்பேனா? எப்படி என்ன சொல்லிருக்கு? காலைதோறும் ஆயத்தமாகி எழும்பி முகத்தெல்லாம் கழுவி ஃப்ரெஷ்ஷா வந்து நான் உமக்காக என்ன செய்வேன்? உட்கார்ந்து காத்திருப்பேன். Every day I will direct my prayer before thee and look at என்னுடைய சத்தத்தை நீ என்ன செய்வீர்? வாசிங்க அந்த வசனத்தை ஃபர்ஸ்ட் பார்ட் என்னது? காலையில ஒரு சத்தம் எங்க கேட்கணும்? ஆண்டவர்ட்ட கேட்கணும். Early morning a voice should be heard to draw. காலையில எந்திரிச்ச உடனே ஏங்க இந்த பிரச்சனை என்னங்க, நேத்து நைட்டு சொன்னேனே என்னங்க நீங்க கிளியர் பண்ணிட்டீங்களான்னு காலையில எதை தொடங்கிட கூடாது.
பழைய கதையை தொடங்கிற கூட You shouldn't start the old story, how you heard about that problem, how you do நைட் know நான் that. சொல்லிக்கிட்டே இருந்தேன், நீங்க கண்டுக்கவே இல்ல. இப்ப shouldn't மாதிரி என்ன mind. சொல்றீங்கன்னு 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணினா அன்னைக்கு ஃபுல்லா எப்படி இருக்கும்? If you started early morning, I have told the problem, you did not mind it. If you started, வாழ்க்கை பிரச்சனைகள் நிறைந்தது. the life is full of problems. எங்கதான் ப்ராப்ளம் இல்லன்னு நினைக்கிறீங்க? Do you think where there is no நீ problem? செய்ய வேண்டியது மாமூலா செய்ய வேண்டியது. காலையில யார் எழும்பினாலும் எழும்பாட்டாலும் நீ எழும்பிடணும். Whether anybody get up or not, as usual, you have to get up and pray. கண்ணை மூடு, You close your eyes, முழங்கால் போடு, kneel down, ரெண்டு கையை வைத்து raise your hands, எல்லா விசுவாசிகளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. you praise for all உன் problems, பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. you praise for your children, உன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. you praise for all the problems of your family. அப்படியே கிருபை பெருகி பெருகி ஒரு 1 hour, அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1.5 மணி நேரம் அப்படியே நீ கிளியர் பண்ணும் பொழுது எல்லாம் தேவன் பார்த்துக்குவார். All things, everything will be God will look after. You pray for 1 hour, half an hour, or go on pray. இயேசுவின் சீசர்கள் The disciples of அக்கறைக்கு Jesus, போகும்படியாக நைட்லயே பயணப்பட வச்சார். they wanted to go to the next show, they were traveling the அங்க night. போன பொழுது When they went there, போய் கொண்டிருந்த பொழுது while they were going on, அங்க என்ன நடந்தது? what happened? பெரிய காத்து புயல் மாதிரி நைட் எல்லாம் போட்டு அலக்கழிப்பு. There was a great wind and tempestuous. தண்டு வலிக்கிறான் ஒண்ணும் முன்னும் போக மாட்டேங்குது, பின்னும் போக மாட்டேங்குது. They were going on roving, but they couldn't go forward or backward. காலையில 4 ஜாமத்துல It was in the 4th hour, ஆவியில இயேசு இதை உணர்ந்தார். Jesus understood in his spirit. இப்ப போட்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. He did not have any boat or anything. எவனை போய் கூப்பிடுறது போட்டுக்காரன? No, he couldn't call anybody பட் else. பிரச்சனை ஜாஸ்தி ஆகுது. But the problem was more. அவங்க தடுமாறுறாங்க, இனிமே நிக்க முடியாதுங்கிற லெவலுக்கு வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே When he perceived- இயேசு டைரக்டா இதுல வந்துடுறாரு. தண்ணிலேயே வேகமா நடந்து வர்றாரு. When he perceived that if they are struggling, he also walked on the water and came. அந்த டைம் வந்து 3:45. It was the time 3:45 4 AM. ஜாமம்னா 3:45. The 3:45 AM, that 4th hour. அந்த டயத்துல இயேசு தண்ணில வர்றாரு வேகமா. At that time, Jesus was walked on the water and coming. அதனால தான் நம்ம டைம் எப்ப வச்சிருக்கோம்? So what time we kept? உங்க வீட்ல எல்லாம் 4 மணியா 7 மணியா? In your house, whether it is 4 o'clock or 7 o'clock. ஒருத்தர் கேட்டா நாங்க எப்ப எழும்புறோமோ அப்ப ஜெபம் பண்ணுவோம். If you ask one man, whenever we get up, we will pray. நீ 8 மணிக்கு எழும்புனேனா 8:30 வரைக்கும் ஜெபம் பண்ணுவியா? If you get up at 8 o'clock and pray till 8:30. அதுக்குள்ள சூரியன் உதிச்சிருது, மண்ணா நெஞ்சிருது, உருகிருது. After the 8 o'clock means the sun also rise, the manna will also melt நீ away. 9 மணிக்கு ஆபீஸ் போணும், 8 மணிக்கு எழும்புனேனா நீ என்ன செய்வே? அடுத்த செகண்ட் எழும்புன உடனே இதுதான் வரும். டைம் ஆயிருச்சேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஸ்பீட் தான் பண்ணுவே தவிர உட்கார்ந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ண போறியா? Will you guys get up early, will you get up, pray for 1 hour after getting at 8 o'clock, if you have to go for 9 o'clock at office? மார்க் 1 அதிகாரம் 35ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Mark 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து இருட்டோடு எழுந்திருந்து அதிகாலையில எங்க போயிட்டாரு? வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். Jesus was during the early morning, till became the morning, he went up a solitary place and prayed. ஆண்டவருடைய சன்னிதானத்தை அவர் தேட ஆரம்பித்தார். He started seeking the presence of God. பிதாவின் சமூகத்தை தேட ஆரம்பித்தார். He started seeking the presence of the இயேசுவே Father. இருட்டோடு எழும்பி போய் பிரேயர் பண்ற அந்த லெவல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன மாதிரி லெவல் கொண்டு வரணும்? How we have to be, if Jesus even get up early before dawn and go and pray. அதனால தான் நான் இன்னைக்கு நேத்து பிரசங்கத்தை இன்னைக்கு பண்றதுடைய ரீசன், அங்க மட்டும் பண்ணிட்டு அவங்க மட்டும் காலையில எழும்பிட கூடாது. நீங்களும் இந்த வருஷம் ஃபுல்லா காலையில எழும்பணும். You also get up early morning this whole year, that they alone should not get up. சும்மா கேட்டுட்டு அப்படியே தலையாட்டிட்டே போயிட கூடாது. நல்லா You இருந்துச்சு. should go and shake ஒரு the டெசிஷன் நீ எடுக்கணும். You have to take a decision for that. இன்னில இருந்து நாளை காலையில இருந்து நான் என்ன செய்வேன்? காலையில எழும்பிடுவேன். From tomorrow morning, I will get up early morning every day. நீ அப்படி ஒரு முடிவு எடுத்து நீ உன்னுடைய லைஃபை சேஞ்ச் பண்ணு. You have to take a decision and change your life. எனி ப்ராப்ளம், லாங் ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் முழங்கால்ல சரியாயிடும். Whatever problem, whatever long standing problem, it will solve with the kneel down prayer. எந்த பிரச்சனையானாலும் காலையில எழும்பி நீ தேவனுடைய சன்னிதானத்துல ஆண்டவர்ட்ட சொல்லு. Early morning, you have to get up, whatever problem you have to tell to the Lord. எழும்பிரணும், படுக்கை விட்டு வெளியே வந்துடணும். You have to come out of the bed. எழுந்து நீ போய் முகத்தை கழுவிடணும். You have to go and wash your face. போய் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து பாய போட்டு உட்கார். You sit in a place. ஆயத்தமாகி நீ காத்திருக்கணும். You have to direct yourself and get ready and pray. வீட்ல ட்ரம் வச்சிருக்கீங்களா? Do you have drum at home? இல்ல டாமரி நீமன் வச்சிருக்கீங்களா? Do you have any tambourine? காலையிலேயே அடிச்சு நீ பாட்டுக்கு அது பாட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரனை எழுப்பணும் இல்ல, தேவனை நீ மகிமைப்படுத்தணும். You have to glorify God, not to wake up the neighbors. அப்படிதானே? சரிதானா? Is it right? 57ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல பாருங்க. Psalms 57:8. வீணையே விழியுங்கள். என் மகிமையே வீணையே, வீணையே ஸ்வரமுடனே விழியுங்கள். அதிகாலையில் விழித்துக் கொள்வேன். போதுமா? காலையில நான் விழித்துக் கொள்வேன். எதுவும் சேர்ந்து விழிக்குது அதுக்கு முன்னாலேயே?
எல்லாத்தையும் எடுத்து கை தட்டி பாடி செத்து போன மாதிரி இருக்க கூடாது. காலையிலேயே பிரிஸ்கா மாறிடணும். Early morning you should be very brisk after waking up and psaltery and harp everything you should praise. காலையிலே எழும்பிடணும். காலையில எழும்பின உடனே அழகா முகத்தை கழுவி ஆயத்தமாகி காத்திருந்து கை தட்டி பாட்டு பாடி ஆவில நிறைஞ்சிடணும். You have to get up early morning, wash your face and get ready and sit and pray and அந்நிய பாஷை பேசுகிறவன் மனுஷனோட அல்ல தேவனோடு பேசுகிறான். One who speak in unknown tongue is speaking with God, not with man. காலையிலேயே டெசிஷன்லாம் தெளிவா எடுத்துறணும். You have to take early morning all the decision clearly. பிசினஸ் அப்படியே ஒப்புக்குடு. You give your business as it is. உன் புருஷனை ஒப்புக்குடு. Commit your husband. மனைவி ஒப்புக்குடு. Commit your wife. பிள்ளைகளை ஒப்புக்குடு. Commit all your children. ஆபீஸ் ப்ராப்ளத்தை ஒப்புக்குடு. Commit your office எல்லா problem. விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. You praise for all the believers. யாரெல்லாம் ரட்சிக்கப்படணும்னு ஆசைப்படுறீங்க அவங்களுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணு. What are the praise for all the unsaved. பரிசுத்தவான்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. Praise for all the saints. அதிகாரத்துல உள்ளவர்களுக்காக ஜெபம் பண்ண Praise சொல்லிருக்க for all the அவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. authorities. Praise for all the authorities people. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. Praise for the neighbors. இப்படி நீ எல்லாத்தையும் பிராக்டீஸ் பண்ணி வரும் பொழுது அந்த பாரத்துல உனக்கு தூக்கம் வராது. You will not get any sleepness if you go on praise for all. அதுக்கு தான் முழங்கால் நிக்க சொல்லிட்டோமே. So that we kneel down. You have to kneel down. சரியா முழங்கால் நின்னுட்டேன்னா எங்க தூக்கம் வர போகுது? If you kneel down, how you will get sleep? காலையிலேயே உனக்கு வேர்த்து விறுவிறுத்து நீ ஜெபத்துல உட்கார்ந்திரணும். You have to sit and swept in the prayer daily. அப்படி நீ ஃப்ரெஷ்ஷா மாறிட்டேன்னா உனக்கு 5 மணிக்கு to 6 தூக்கம் வர என்ன செய்யாது? வராது. If you become so fresh, you will not get any sleepless from 5. இப்ப நம்ம அப்படி இல்ல தெரியுமில்ல. But we are not. 5 மணிக்குலாம் அடுத்து கண்டினியூவா தூங்கிட்டே ஜெபிச்சே தூங்கி இப்படி தான் வருது. அந்த 1 hour அப்படியே விழுந்து அப்புறம் மொத்தமா விழுந்துறதா? Only we are going on fainting and praying that time. அதான் தவறு. It is wrong. அதுக்கு பிறகு தூங்குறான் பாருங்க, அது இதை விட டபுள் டீப் ஸ்லீப். If you sleep again, it is double deep sleep. அப்படிதானே? Isn't it? எங்களுக்கு ட்ரைனிங்ல எல்லாம் எப்படின்னா our training ஒரு வழி ஆயிடுவாங்க. they will become something. 4 மணிக்கு 3:45க்கு தட்டிடுவான். ஒரு பெல் வச்சுக்கிட்டு இந்த கோயில் அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க. They will be having the bell and going on ringing. ஒவ்வொரு ரூமா வந்து அவ்வளவு வரையும் தட்டி அனுப்பிடுவாங்க. Each and every room they will come and wake up us. அதுக்கு ஒரு டியூட்டி ஒரு ஆள் இருக்கான். There is a duty for the நைட் பிரேயர் செயின் ஷிஃப்ட்ல இருக்கிற ஒரு பிரதர், ஒரு ஊழியக்காரர் எல்லா பிரதர் குவார்டர்ஸையும் தட்டிடுவான். 3:45 to 4க்குள்ள தட்டிடுவான். A servant brother, he will come for and wake up. 4 மணிக்கு போயாலோ மழையோ பாட்டு தொடங்கிடும். Whether it is the rain or shine, we have to start the song at 4 o'clock. நான் இருக்கும்போது நடந்தது சொல்றேன். I say what I was when I was. பின்னால ஒரு ஊழியக்காரர் இன்சார்ஜ் உட்கார்ந்து ஃபைலை வச்சிட்டு கரெக்ட்டா யார் வந்தாருன்னு டிக் பண்ணிட்டு இருப்பாரு. The in charge brother will be going on ticking who all attended that. கிளியரா அட்டெண்டன்ஸ் விழுந்துட்டு இருக்கும். And the attendance will be taken by him. அடிச்சு பிச்சு அவன் தூங்குனானா விழுந்தானோ எந்திரிச்சு வந்து உட்கார்ந்துருவான். All will be coming and sitting there. 4 to 5. 4 to 5. கரெக்ட்டா 4:45 to 5 நடுமுழங்கால். 4:45 to 5 o'clock we got to kneel down in full kneel. 5 மணிக்கு prayer over. The 5 o'clock the prayer will over. Next உடனே பைபிள் ரீடிங் அங்கேயே உட்கார்ந்திரணும். You got to sit there and read the Bible reading there. அங்கேயே கண்டினியூவா. Continuously we got to sit there and read the Bible. அதுக்கு ஒரு ஃபைல் இருக்கு. பைபிள் ரீடிங்க்கு என்னென்னலாம் போர்ஷன் படிக்கணும். What are the portion we got to study? There is also. எங்களுக்கு ஒரு ஃபைல் இருக்கு. We are having. இப்போ எப்படின்னு தெரியல, எங்களுக்கு ஒரு ஃபைல் இருந்துச்சு. We had also had that. 4 மணி ஜெபத்துக்கு போனேன்னா டிக் பண்ணனும். They will tick it. பைபிள் ரீடிங் பண்ணிட்டேன்னா பைபிள் ரீடிங் டிக் பண்ணனும். The Bible reading also we got to. இது ஒரு 5:30 வரைக்கும் ஓடுங்க. It will go. அப்புறம் முகத்தை கழுவி மவுத் வாஷ் பண்ணிட்டு வந்து நிப்பான். காபி வந்தா 5:45 to 6 காபி வரும், டீ வரும். அது கொஞ்சமா வரும். அது போய் முதல்ல இருந்தா கொஞ்சம் கிடைக்கும். If the coffee or tea will come from 5:45 to 6 o'clock, if you have first means you can get it. அது ஒரு சில டீ குடிப்பாங்க, ஒரு சில காபி குடிப்பாங்க. Some will drink coffee, some will drink tea. அது சிலது கப்ல வரும், சிலது கெட்டில்ல வரும். Something will in cup and something. அதனால அது வர்ற வரைக்கும் அப்படியே அடையார்ல பாத்துட்டே இருப்பாங்க. பாதி வந்துட்டு இருக்கும்போது போய் அவன் தூக்கிடுவான். All will be looking and go and take the cups. அவ்வளவுதான். 6 o'clock கரெக்ட்டா அடுத்த பிரேயர். The next 6 o'clock the next prayer. இந்த 6 o'clock பிரேயருக்கு மட்டும் லேட் ஆனா டைமிங் காரணம் சொல்லணும். We have to give the reason if you are late for the 6 o'clock prayer. கரெக்ட்டா 6. The early exactly 6. மனசாட்சிப்படி கரெக்ட்டா நான் 6:10க்கு வந்தேன், 6:20க்கு வந்தேன்னா வீக்லி ஒன்ஸ் பாஸ்டர் ஜான் பால்ட்ட போகும், மெமோ வரும். என்ன அதுக்கு என்கொயரி கொடுப்பாங்க. We have to give a memo will come, we have to give the enquiry that 7:30 வரைக்கும் தனியா உட்கார்ந்து ஹால்ல ஜெபிச்சிட்டே இருக்கணும். At 7:30 we have to sit alone and pray. 7:30 to 9 ஒரு பாஸ்டர் ஒரு பைபிள் ஸ்டடி கொடுப்பார். 7:30 to 9 a pastor will give a Bible study. திங்கக்கிழமை ஒரு சப்ஜெக்ட், செவ்வாய்க்கிழமை ஒரு சப்ஜெக்ட், புதன்கிழமை அப்படின்னு ஷிஃப்ட் போட்டுருப்பாங்க. அந்த பாஸ்டர்ஸ் கரெக்ட்டா வருவாங்க. According to the shift wise there will be for the Bible study. 9 மணி க்ளோஸ். It will close at 9 o'clock. அடுத்து டிஃபன். Next tiffin. டிஃபன்னா உடனே போன உடனே சாப்பிட முடியாது. We can eat it if we go. அவங்க ரெடி பண்ண உடனே ஒரு பெல் அடிப்பாங்க. They will give the bell after they make ready. அதுக்குன்னு ஒரு சர்விங் இருப்பான். அந்த டீம் போய் அந்த சாப்பாடுலாம் வாங்கி ரெடி பண்ணிட்டு அவன் அடுத்த ஒரு பெல் அடிப்பான். அதுக்கு பிறகு தான் எங்க போனோம்,
சாப்பிடறவங்க உள்ள போகணும். Serving team will go and make ready everything, then they will ring another bell, then only we can go. எல்லாருக்கும் பரிமாறிட்டு லாஸ்ட் ஒரு பிரேயர். At last one prayer, that is after serving everybody. சாப்பிட்ட பிறகு எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு பிரேயர், அதுக்கு அப்புறம் தான் வெளியே எழும்பி வரணும். After eating also there is a common prayer for all, then இன்சார்ஜ் பிரதர் ரூமுக்கு பாஸ்டர் முன்னால போனீங்கன்னா டியூட்டி லிஸ்ட்னு ஒன்னு தொங்கும். There will be a duty list if you go to the in-charge brother. அதுல என்ன பேர் போட்டுருக்கோ அந்த டியூட்டில அவன் ஜாயின் பண்ணணும். What are the duties given, we have to go and join. அது firewood cuttingனு வரும். It will be firewood cutting. விறகு உடைத்தல். Firewood cutting. வியாதியஸ்தரை கவனித்தல். You have to look after the healing. Building work. That is building work. Fasting prayer. Fasting prayer. என்னென்ன இருக்கோ அது லிஸ்ட்ல வரும். அங்க அன்னைக்கு என்ன டியூட்டி இருக்கோ அதெல்லாம் லிஸ்ட். What are the duties are there, it will come in the list. டியூட்டில போய் ஜாயின் பண்ணணும். We have to go and join in the duty. மத்தியானம் அதே மாதிரி ஒரு பெல் அடிச்ச உடனே போய் சாப்பாடு எடுத்து வைப்பாங்க, ரெண்டாவது பெல்லுக்கு சாப்பாட்டுக்கு போகணும். In the afternoon also for the first bell they will get ready the meal, then the second bell we have to go. அது 2 மணிக்கு வரும், 3 மணிக்கு வரும், 3:30க்கு வரும். எப்ப பெல் அடிக்குதோ அப்ப போகணும். When the bell comes, whether it is 2 or 3, 3:30. திருப்பி டியூட்டிக்கு போகணும். Again we have to go for the duty. ஈவினிங் 6க்கு அடுத்த பிரேயர். And evening 6 o'clock next prayer. 6 to 8. 6 to 8 again prayer. அது பாட்டு உட்கார்ந்து ஜெபிச்சிட்டே இருக்க We வேண்டியது. have to go on, sit and pray. 8 to 9 லாங்குவேஜ் கிளாஸ் ஸ்டார்ட் 8 ஆகும். to 9 there is language class. 9 to 10 நைட் சாப்பாடு. 9 to 10 the நெக்ஸ்ட் supper. 10 to 11 பிரைசிங். Again 10 to 11 pricing. இந்த பிரைசிங் 11 மணிக்கு முடிஞ்சதுல இருந்து காலையில 4 மணிக்குள்ள அவங்க ஒரு டைம் போட்டுருப்பாங்க. அப்போ பிரேயர் செயின்ல போய் உட்கார்ந்து. Then we got to go to the prayer chain with after 11 to 4 o'clock. அது 11 to 12 தப்பிடுவான். They will 1 to 2, 2 to 3 னா வேற வழியே கிடையாது. நைட் வந்து தட்டி எழுப்பி ஆளை கொண்டு போய் உட்கார வச்சிரும். If there is 11 to 12 means they can escape 1 to 2 or 2 to 3 means no other way we got to go. வீக்லி டியூட்டி, Weekly duty, டெய்லி டியூட்டி, daily duties, மந்த்லி டியூட்டின்னு 3 ஷிஃப்ட். 3 shifts. டெய்லி டியூட்டி லிஸ்ட் அதுல இருக்கும். சர்விங் அதெல்லாம் வீக்லி டியூட்டி, ஹாலிடே இதெல்லாம் மந்த்லி டியூட்டி வரும். புரியுதா? வாங்க நீங்க ட்ரைனிங்ல வந்தாதான் தெரியும். டெய்லி டியூட்டின்னு ஒன்னு கொடுத்துருவாங்க. There will be giving a daily duty. வீக்லி டியூட்டின்னு ஒன்னு இருக்கும். There is weekly duty. அது வந்து ஹால் பெருக்கி பாய் போடுறதுன்னா அன்னைக்கு என்னைக்கெல்லாம் கூட்டம் இருக்கும் அவங்க கரெக்டா என்ன டியூட்டில இருந்தாலும் எங்க வந்துருவாங்க, இங்க வந்து இந்த வேலையை பண்ணிடுவாங்க. Whatever the duty they will be, they have to come and clean the house and மந்த்லி டியூட்டின்னு சொன்னா அது கம்பல்சரியா காலையில எந்திரிச்ச உடனே ஃபுல்லா க்ளீன் பண்ணனும்னா க்ளீன் பண்ணிட்டே இருப்பான். The monthly duty, if you get a early morning and clean means you have to go on clean it. எல்லா வேலையும் அவன் கரெக்டா இருக்கணும். எவ்ரி சண்டே மார்னிங் 7 to 8:30க்கு ஒரு பிரேயர் இருக்கும். அங்க போய் ஃபைல் வச்சிர வேண்டியது. Every Sunday morning 7:30 to 8:30 there will be a prayer, we have to give the file there. அப்பனா இன்சார்ஜ் பாஸ்டர் பிரேயர் ஸ்டார்ட் பண்ணுவாரு. காலையில உட்கார்ந்து அவ்வளவு ஒரு ஃபைலும் கிளியர் பண்ணி அதுல இதுல இடையில கிடைச்ச வெளிப்படுத்தல்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் எழுதி கொடுக்கணும். எனக்கு ஆண்டவர் பேசினாரு இன்னைக்கு அப்படின்னு ஆண்டவர் பேசினத ரெவலேஷன் எழுதி கொடுக்கணும். What are the revelation we get, that also we got to give writing and give. இதுல தப்பு பண்ணவன், தூங்குனவன், வந்தவன், போனவன் அவ்வளவு வெறும் அதுக்கு क्वेश्चन கேட்பாங்க, பதில் சொல்லணும். Questions will be asked for everybody, we have to answer for everything. எப்படி இருக்கு? How it is? இதுதான் ட்ரைனிங். This is training. இது பைபிள் காலேஜ் மாதிரிலாம் கிடையாது. காலையில போன உடனே கிளாஸ், அது தியரி படிக்கணும், பிராக்டிகல், இந்த சிஸ்டமே கிடையாது. It's not like Bible college, we have to go for the practical and theory. காலையில இருந்து நைட் வரைக்கும் கண்டினியூவா அவனை ரவுண்ட் த கிளாக் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது. From morning to night you have to continuously go on do the work. இதுதான் நம்முடைய ஊழியத்தினுடைய சிஸ்டம். This is the system of our ministry. இரவும் பகலும் தேவன் இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. God who keep Israel will not sleep or neither slumber. அப்படிதானே? Isn't it? அது என்ன தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லைன்னா? Why it is given neither slumber nor sleep? அது என்னங்க? What is the meaning of that? தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. Neither slumber nor sleep. அப்படினா? What is that? படுத்து தூங்குறதும் கிடையாது, கண்ணு லைட்டா கூட என்ன செய்யல, அசந்தறது கூட கிடையாது. Not lying down and sleeping and not closing the eyes. அதாவது நம்ம தூங்குனோமா ஸ்லிப் ஆயிட்டோமாங்கிறதே நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதனால தான் ஒரு சிலரை தட்டி விட்டோனே நான் எங்க தூங்குனேன் அப்படிமா பாத்துறீங்களா? If you knock somebody where I have slept. ஒருத்தர் இல்ல, எல்லாரும் இதே பாட்டு தான். All are saying, not only one. இது காலையில நடக்கும் பகல்ல நடக்குது, நம்ம ஆள் தூங்கிட்டே இருக்கா. Our people are going on sleeping even in the early morning. ஆனா ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. But I say the prophet had an experience. என்ன பழக்கம்? What was the custom? அவனை டெய்லி அலாரம் எழுப்பாது. God is every day God is waking him. இல்ல அக்கா எழுப்ப மாட்டாங்க, அம்மா எழுப்ப மாட்டாங்க, தண்ணியை தெளிச்சிட்டு எழும்புடா எழும்புடான்னு யாரும் எழுப்ப மாட்டாங்க. No brother or sister, nobody will wake him up. அவனை எழுப்புறது யாரு? Who wake him up every day morning? யாரு? ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Isaiah 54. நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். காலைதோறும் என்ன செய்றாரா? அவ டெய்லி
ஒரு விசுவாசிய ஊழியக்காரனை தேவனுடைய பிள்ளையை யார் எழுப்புறாரு? ஆண்டவர் எழுப்பணும். God has to wake up a child of God, a believer, the servant of God every day morning. எப்படி ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை எழுப்பி காலையில எழும்பி வேலை செய்ய சொல்றாங்களோ, படிக்க சொல்றாங்களோ, ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு வர சொல்றாங்களோ, அதுபோல யார் எழுப்புறா? அவன் ஆண்டவரை தட்டுறாரு. God is waking him as a mother is waking his child to get up for his work or duty. அப்படி எழுப்பி Like this he waking up. காலையிலேயே என்ன பேசணும்ங்கறத அவனுக்கு சொல்லி கொடுக்கறாரா? He is also teaching him what he has to talk that. கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவிகளை என்ன செய்யறாரு அவரு? கவனிக்க செய்யறாரு. He is opening my ear to listen like a lamb. மார்னிங் 4 மணிக்கு டீச்சிங் ஸ்டார்ட் ஆயிருது. The teaching is starting at early morning. நீ இப்படி பேசு. You have to speak like உன்னுடைய this. வார்த்தையை நீ சுருக்கு. You have to short your words. உன்னுடைய இதயத்தின் தியானத்தை நீ கிளியர் பண்ணு. You have to clear the meditation of your heart. அவனை காலையிலேயே கிளியர் பண்ணி தான் வெளிய அனுப்புறார். After clearing in the early morning he is sending him out. எத்தனை பேர் காலையில தோறும் எழுப்புறார்? How many of you are getting up by the Lord every morning? அலாரம் இல்லாம காலையில டெய்லி நீ ஆண்டவர் எழுப்புறாருன்னு சொல்லுங்க, கொஞ்சம் கையை வைத்துங்க Those பார்க்கலாம். are saying without alarm God is waking me up every day morning. 1 2 3 4 5 6 7 8 சரி 10 12 தேர்துன்னு வெச்சுக்கோங்க. மிச்சதெல்லாம் Others? சரி அலாரம் வச்சு தான் எழும்புறேன். பரவாயில்லை. எப்படியே எழும்புங்க ஏதாவது ஒரு சிஸ்டத்துல. Any system you have. அப்படி பாத்தீங்களா கொஞ்சம் கை இது பார்க்கலாம். Those are getting up early morning with alarm. அப்ப மிச்ச கேஸ்ல The others? அலாரத்துக்கு எழும்புறது இல்ல, ஆண்டவரும் எழுப்புறது. God is not waking them as well as for the alarm they did not. அப்படியே அலாரம் எழும்பிருச்சுனா அலாரத்தை எங்க வச்சிருக்காங்க? கட்டிலே தான் வச்சிருக்காங்க. The alarm they are keeping in the cot only. அது தூரத்துல வச்சிருந்தாலும் எழும்பியாவது போய் ஆஃப் பண்றதுக்கு எழும்புவானே தவிர இது பெட்லயே இருக்கும். ஒரே அமுக்கு அவ்வளவுதான். அது only one press there because it is in the cart. அது உடனே ஜீவனை நிப்பாட்டிரும். It will stop. இவனுக்கு தூக்கத்திலேயே அது ஆஃப் பண்ணதும் தெரியாது, அது அடிச்சதும் தெரியாது. காலையில இது அடிச்சுதான்னு யோசிச்சுட்டே இருப்பான். அதை அடிச்சிருச்சு, இவன் அது தலையை அணிஞ்சிட்டான், அடிச்சிட்டா. He will be doubting that whether the alarm was ringing or the night அது time. மாமூலா அந்த கை அப்படி 4 மணிக்கு அதை போய் ஒரு அமுக்கு அமைக்கிறோம். Automatically you go and press it. சதம்படாதான். You will press it and make it stop. திருப்பி யார் எழுப்புறது? Then who will wake you up? யார் எழுப்புறது? நாங்க ட்ரைனிங்ல ரொம்ப கஷ்டம் தான் உண்மையாவே. It's very difficult in the training. எங்களுக்கெல்லாம் அப்ப இரும்புலியூர். We were in Irumbuliyur. இரும்புலியூர் அப்ப வந்து வயல் வெளியா இருந்துச்சு. It was like a field. காலையில 5:30க்கு லாரியில ஏத்தி விட்டுருவாங்க. The early morning at 5:30 we'll have to go in the lorry. எங்கெல்லாம் கிணறுக்கு தோண்டி மண்ணுன்னு போட்டுருக்கோம், யார்ட்டெல்லாம் பேசி வச்சிருக்காங்களோ அவளத்தையும் அள்ளிட்டு வரணும். We got to take all that mud from somewhere. அதை எடுத்துட்டு வந்து ஒரு நாளைக்கு வந்து இறங்கின உடனே அடுத்த ட்ரிப் இப்படியே போய் நைட்டு 10:10 லாரியை நிப்பாட்டுவான். They will stop the vehicle at 10:30. அவன் காலேஜ் படிச்சு ரொம்ப டீசெண்டா வந்து இங்க வந்து மண்ணள்ளி போட்டு கல்லள்ளி போட்டு ஒரு வழி ஆகி 10 மணிக்கு பிறகுதான் அவன் என்ன செய்யணும், குளிக்கிறதோ துணி துவைக்கிறதோ ரெடி பண்ணிக்கணும். They go to get ready after 10 o'clock only. Those who study in the college and with decent people. பின்னால ஒரு பெரிய கிணறு நீங்க பாத்திருப்பீங்க. You might have seen a well. எல்லாம் போய் அதுல போய் பொத்துன்னு உளுந்து அந்த ஒரு அங்க அவனுக்கு அந்த 1/2 மணி நேரம் குளிக்கிறது தான் அவனுக்கு ஃப்ரீயான டைம். There's a free time only they can take bath for half an hour. இப்படி 11 மணிக்கு படுத்தா காலையில 4 மணிக்கு பெட்ஷீட் சரட்டுன்னு உரிடுவான். ஜபம் ஸ்டார்ட் ஆகுது. If you lie down at 11 o'clock early morning they will take the bed sheet. என்ன பண்றது? What can we do? 5 மணிக்கு அல்லேலியான்னு ஸ்தோத்திர ஜெபம் முடிஞ்ச உடனே ஒரு கட்டங்காப்பி வரும், லாரில ஏறு தம்பி டைம் ஆகுது, ஏறு எல்லாம் போலாம். After the praising the 5 o'clock they will give one black coffee, then after that we got to go. இதுல பாதி வரை நாம எழுப்பி கூப்பிட்டு ஜெபத்துக்கு எல்லாம் போட்டு கொண்டு வந்தா அவன் வரவே மாட்டான். காலையில போனா என்னை யாருமே எழுப்பவே இல்லைன்னு ஒரே அடி அடிச்சு. If somebody will not come, if you go and ask me, then nobody has wake me up, he'll say. என்னை யார் எழுப்பிருந்தா நான் ஜெபத்துக்கு வந்திருப்பேன், எழுப்பலன்ட்டு அந்த டியூட்டில உள்ள மேல பலிய போட்டுருவான். He will give the vengeance upon that duty brother. காலையில உங்களை எழுப்புறாரா? Will God get you up? உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் டெய்லி என்ன செய்வாரு? அந்த பிராக்டீஸ் நம்ம வச்சிருந்தா கண்டினியூ எழுப்புவார். If we have the practice, God will wake us up. அலாரத்தை நீ ஆன் பண்ணி வச்சேன்னா கட்டாயம் என்ன செய்யும்? அது மெக்கானிசம் கரெக்டா இருந்துச்சுன்னா அது என்ன செய்யும்? நீ தூங்கிடுவ, அது கரெக்டா 4 மணிக்கு ஒன்னு எரிஞ்சிடும். தட்டுதலையா? ஒரு மிஷின் ஒரு 35 ரூபா அந்த காம்போனன்ட்டுக்கு இவ்வளவு சக்தி இருக்குன்னா ஆண்டவர் எவ்வளவு கரெக்டா எழுப்புவாரு? If you on the alarm automatically it will wake you up. If that machine has such kind of power, how God will be? அது பிராக்டீஸ் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு எழும்பிடுவீங்க. 3:45க்குலாம் எழும்பிடுவீங்க, நார்மலா வந்துருவாரு. If you get the practice you will get at 3:45. பட் நீ அந்த பிராக்டீஸ ஓரம் கட்டிட்டு நான் கீழ்ப்படிய மாட்டேன்ன பிறகுதான் ஆண்டவர் உன்னை என்ன செய்யறது இல்ல, எழுப்புறதே கிடையாது, விட்டுட்டாரு. If you don't obey for the practice means God also left you. அப்படிதானே? Isn't it? தமிழ்ல சொல்லுவான், தூங்குகிற தமிழ் மகனே, தெரியுமா? தூங்குகிற தமிழ் மகனே தூங்குன்னு.
சொல்லுங்க, தமிழ்லயே சொல்லுங்க நீங்க. இதுக்கு பைபிள்ல என்ன சொல்லிருக்கு தெரியுமா? What is said in Bible? உன்னத பாட்டுல சொல்லிருக்கு, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் அவளை எழுப்பவே வேண்டாம். Don't wake her up till she sleeps. அப்படி இருக்கா பைபிள்ல? மறையின் மேலும் மறையின் குட்டிகள் மேலும் ஆணையிடுகிறேன், அவளை எழுப்பவே வேண்டாம். Don't wake her up till she wake up. அவளுக்கு எப்ப புத்தி வந்து தெளிந்து பிரியம் வந்து ஜெபிக்கணும்னு ஆசை வருதோ அன்னைக்கு அவளை எழுப்புனா போதும்பாங்கறார் ஆண்டவரே. God says whenever she gets that clear idea to pray. 3:5 3 இன்னொரு இடத்துல இருக்கு 1:2 2:7 இந்த வருஷமாவது உங்களுக்கு பிரியம் வரட்டும். Let you get love to get up early morning. அவளுக்கு மனதாகிற வரைக்கும் வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. Till she please. அவளுக்கு மனதாக மட்டும் அவளை எழுப்பாதீங்க. Till she please, don't wake her up. எத்தனை ட்ரிப் எழுப்பி நீ எழுப்பி உட்கார்ந்து ஜெபிக்காம திருப்பி இழுத்து மூடிக்கிட்டேனா என்ன பிரயோஜனம்? If you also get up and not pray and again if you sleep. அதனால ஆண்டவர் சொல்றார், அவளுக்கு எப்ப மனசு வருதோ அப்ப என்ன செய்யட்டவா? எழும்புட்டு விட்டுருங்க. When she get pleased to pray, இப்படி விடப்பட்டவர்கள் 198 பேர் சபையில இருக்கிறார்கள். 98% of the people are in the church, those who are left out. இவங்க எல்லாம் எழும்புறதே கிடையாது. They will not get up. அப்படியே எழும்பினாலும் ஒரு 10 நிமிஷம் வேகமா ஜெபம் பண்றது. If they get up for only 10 minutes. அந்த 1 hour அப்படியே கம்ப்ரஸ் பண்றது. They will compress the 1 hour they. அத ஃபுல்லா தோத்திரம் சொல்லி யாருக்கு தோத்திரம் பண்ணனும்னு தெரியாது, எல்லாம் சொல்லி முடிச்சிடுவாங்க. Within 10 minutes they will finish the praising and இருந்து மனப்பூர்வமா காலையில எழுப்பி ஆண்டவரை நோக்கி ஜெபிச்சு, இன்னைக்கு நான் என்ன பேசணும்னு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல கல்விமணி நாவை வாங்கி நான் என்ன இன்னைக்கு செய்யணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொண்டு கேட்டுட்டு எழும்பி போகணும். Early morning you get up willingly, you have to sit and ask the Lord and praise God. What are the things you have to talk and what are the things you have to இந்த காலைங்கிறது ரொம்ப முக்கியமான டைம். Early morning is very important period. அதிகாலைங்கிறது ரொம்ப முக்கியமான very early morning is very important period. அது இயற்கையில், அதாவது இந்த உலகத்துல உள்ள அந்த அமைப்பிலேயே காலை ரொம்ப முக்கியமானது. The nature of the world is that the early morning is very important. இயேசு, பரிசுத்தவான்கள், முற்பிதாக்கள் எல்லாரும் இந்த காலையில தான் தங்களுடைய வேலையை, தங்களுடைய ஜெபத்தை, தங்களுடைய வேண்டுதல் எல்லாம் தேவ சந்நிதியில வச்சு என்னென்ன முடிவு எடுக்கணுமோ அதெல்லாம் அப்பதான் எடுத்தாங்க. What are the decision taken by the forefather Jesus and father everybody? The early morning they prayed and did everything. யோபு காலங்காத்தாலே சுத்திரி போட்டு தான் நடத்திட்டு இருந்தான் வீட்ல. Job was conducting a sanctification meeting. மார்னிங் ஸ்டார்டிங் எதுதான்? Early morning he'll offer. யோபு 1:5 பாருங்க. எல்லாரையும் காலையிலேயே எழுப்பி உட்கார்ந்து ஜெபிக்க வச்சு பரிசுத்தப்படுத்தி, அவங்க ஏதாவது தப்பு பண்ணிருப்பானா, இருதயத்துல தவறு செஞ்சிருப்பானா எல்லாம் கிளியர் பண்ணி ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய லக்கத்தின்படி காலங்காத்தாலே நெஞ்சிடுறது சர்வாங்க தகன பலியை செலுத்திடுறது. Job used to wake every children and make them for a sanctification also and conduct offer the burnt offering because காலையில சர்வாங்க தகன பலியை செலுத்திட்டே இருப்பான். Early morning he'll offer the whole burnt offering. புதிய ஏற்பாட்டுல சர்வாங்க தகன பலினா என்ன? What is the whole burnt offering in the New Testament? சர்வ அங்கத்தையும் என்ன செய்யணும்? பலியா கொடுக்கணும். You have to give the whole body as an offering. உச்சந்தல இருந்து உள்ளங்கால் மட்டும் ஒவ்வொரு அவயவத்தையும் காலங்காத்தாலேயே சரண்டர் பண்ணிடணும். You have to from the head to the foot you have to surrender yourself as a whole body. வியாதி, பலவீனம், சரீரத்தில் உள்ள வேதனைகள், சரீரத்தில் உள்ள தோல்விகள், பலவீனங்கள், புத்தீனமான செயல்கள் எல்லாவற்றையும் காலையிலேயே அறிக்கையிட்டு சர்வாங்க தகன பலியை செலுத்தணும். Early morning you have to confess yourself all your weaknesses, sickness and everything. Early morning you have to commit yourself. காலையிலேயே பிசாசை எதிர்த்து ஜெபிக்கணும். Early morning you have to resist the devil and pray. 101 சங்கீதம் 8 வசனத்துல அதிகாலமே தேசத்துல இருக்கிற சத்துருவெல்லாம் சங்கரிச்சிருவேன்னு சொல்றான். 101 Psalms 8th verse, we have to destroy the early morning the evil power. தேசத்துல உள்ள அக்கிரமக்காரனா நாம் தான் தேசம். We are the land, the evil people. நமக்குள்ள இருக்கிறதான பொல்லாத தன்மைகள் எல்லாம் காலையிலே எதிர்த்து நமக்கு விரோதமான சக்திகள் எல்லாம் ஜெபிச்சு எதிர்த்துட்டு நீ கிளம்பி போணும். You have to go after that, you have to pray and keep all the evil power everything and commit yourself. ஒவ்வொரு நாளும் நீ இந்த வேலையை நீ செய்யணும். Every day you have to do this work. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட பழக்கம் வச்சிருக்கீங்க? How many of you have such kind of practice? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? Our spiritual life. நாம அந்த லெவல்ல இல்ல இன்னைக்கு. We are not in that level.
இன்னைக்கு अनेक தேவனுடைய பிள்ளைகள் இந்த லெவல்ல இல்லாம போயிட்டாங்க. Many children of God are not in this level today. பிசாசுக்கு ஒரு பேர் இருக்கு, அதிகாலையின் மகனாகிய அவன். காலையில ஷார்ப்பா உட்கார்ந்திருக்கிறான். And the devil also getting up early morning sharply. நமக்கு இந்த நாட்கள்ல எப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கை இருக்கு? What kind of prayer life we are இன்னையில having? இருந்து காலையில நீங்க எழும்பணும். From today onwards you have to get up early morning. டெய்லி இனிமேல் நாளையில காலையில இருந்து ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க. ஆண்டவரே நீர் என்னை எழுப்போம். Lord, you wake me up early morning, I have to make a decision. நான் காலையில எழும்பி குடும்பத்தோடு உம்முடைய சன்னிதானத்துல நிற்பேன். I will be standing in the presence of you early morning with my family. நீங்க முடிவு எடுத்தா போதும், இந்த லைஃப் இந்த வருஷம் நல்ல ஆசீர்வாதமா இருக்கும். If you take a decision, this year will be a good blessing for you. டெய்லி காலையில உனக்குள்ள ஒரு அபிஷேகம் வரணும். Every day early morning you get an anointing in you. காலையில எழும்பின உடனே ஒரு அபிஷேகத்துல நிரம்பணும். You have to fill in the anointing when you get up early morning. ஒரு சாதாரண செல்ல கூட பாருங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு, சார்ஜ் பண்ணணும். We have to ordinary charge and ordinary cell. இயேசுவே டெய்லி தன்னை நெஞ்சிக்கிட்டாரு, சார்ஜ் பண்ணிக்கிட்டாரு. Jesus himself has a charge himself early morning every day. இருட்டோட எழுந்திருந்து அவர் ஜெபித்து கிளியர் பண்ணிட்டு அன்னைக்குள்ள ஊழியத்துக்கு ஒரு பவரோட உள்ள வர்றாரு. Before the dawn he get up and pray, and with the power he comes for the ministry. ஆதியாகமம் 28ல 18 நினைக்கிறேன். Genesis 28:18. 18ல என்ன சொல்லி இருக்கு? What is it there? காலையில எழும்பி அவன் தான் தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து நிறுத்தி எண்ணெயை ஊற்றி அதை நெஞ்சிட்டான், அபிஷேகம் பண்ணிட்டான். Early morning he took the stone which he kept for the head and anointed it. நைட்ல அவனுக்கு அந்த இடத்துல ஒரு தரிசனம். He got a vision in the night. வானத்தின் வாசலை பார்த்தான். He saw the gate of the heaven. தேவதூதர்கள் ஏறி இறங்குறதை பார்த்தான். He saw the angels were ஏணியின் உச்சியில கர்த்தர் நிற்பதை பார்த்தான். He saw at the top of the ladder the Lord was standing. காலையில எந்திரிச்ச உடனே அந்த கல்லை நெஞ்சாச்சு, கல்லை தூக்கி நிப்பாட்டினா, தோண்டி நிப்பாட்டி கையில இருந்த எண்ணெயை தூக்கி ஊத்தி அபிஷேகம் பண்ணிட்டான். Early morning he planted the stone and anointed with the oil which he had in his hand. அந்த கல் அபிஷேகம் பண்ணப்பட்டது. It was that the stone was anointed. அதுபோல உன்னுடைய ஜீவிதத்துல எவ்வளவு இருதய கடினமான அனுபவம் இருந்தாலும் காலையில எந்திரிச்சு என்ன செய்யணும்? ஜெபத்துல உட்கார்ந்து முழங்கால போட்டு கையை வைத்தி ஆவியில் நிறைஞ்சு என்ன செய்யணும்? அபிஷேகத்துக்குள்ள நீ வந்து விட வேண்டும். You have to come to the anointing when the early morning, when you get what all the hardness in your heart should be removed by the காலையில நீ எழும்பும்போது சமாதானமா எழும்பு. When you get up early morning you have to get up with peace. முந்தின நாள்ல இருக்கிற பிரச்சனைகளோடயே எழும்ப கூடாது. You shouldn't get up with before that. காலையில எழுந்த உடனே உனக்குள்ள ஒரு பிரதிஷ்டை, ஒரு தீர்மானம் எடுக்கணும். You need a decision or consecration every day early morning. இன்னைக்கு நாம எப்படி இருக்கணும்? How we have to be today? பீஸ்ஃபுல்லா தொடங்கணும். We have to start with peacefully. காலையில எழும்பும் பொழுது முகத்தை விகாரமா வச்சுக்கிட்டு பழைய கதையெல்லாம் எழுதிக்கிட்டே வரக்கூடாது. You shouldn't get up with a long face and a sad face thinking all the old stories. ஆதியாகமம் 26:31ல பார்க்கும் பொழுது Genesis 26:31 when we see ஈசாக்கும் அபிமெலேக்கினுடைய ஆட்களும் என்ன செஞ்சாங்க? ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. Isaac and the people of Abimelech they took a decision. காலையில என்ன அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டுக் கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானத்தோடு போய்விட்டார்கள். காலையில நீ கிளம்பி வெளியே வரும்போது எப்படி வரணும்? சமாதானத்தோடு வரணும். When you get up early morning come out, you have to come with peace. ஒருவருக்கு ஒருவர் ஆணையிட்டுக் கொண்டார்கள். They sworn each other. நீங்க புருஷன்ட்டு மனைவியோ பிள்ளைகளோ எல்லாரும் கிளியரா காலையிலேயே நம்ம இன்னைக்கு இப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், எல்லாம் கிளியரா எப்படி இருக்கணும், சமாதானமா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், ஒரு முடிவு எடுக்கணும். கர்த்தருக்காய் வாழக்கூடிய ஒரு சில முடிவை நீ எடுக்கணும். You have to take your life, you have to live for the Lord with your whole family and sit together and make a decision. தோல்விகள் சகஜம். The failure is ordinary. திருந்துவது தெய்வீகம். Turning from that is God divinely. ஒரு நாள்ல நமக்குள்ள சில காரியங்கள்ல புத்தியனத்தெல்லாம் நடந்துச்சுன்னா அடுத்த நாள் அதை கிளியர் பண்ணிட்டு இன்னைக்கு போன உடனே இதெல்லாம் பண்ணி நம்ம சமாதானமா போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவை நீ மார்னிங்கே எடுத்துறணும். Early morning you have to get a figures of failure or foolishness. We have to clear from that, and early morning you have to take a ஜெபம் முடிஞ்சதா? After the prayer உடனே ஒரு 10 நிமிஷமாவது உட்கார்ந்து எதை படிச்சிருங்க? பைபிளை படிச்சு. You have to read the Bible after 10 minutes. ஏர்லி மார்னிங் உன்னுடைய மனது, உன்னுடைய மெமரி பவர் எல்லாமே ரினியூவா வரும். Early morning you have to get up நல்ல படிப்பு. காலையில எந்திரிச்ச உடனே ஜெபம் முடிஞ்ச உடனே பைபிள் ரீட் பண்ணி. After the prayer you have to go and read the Bible early morning. அப்படி பைபிள் ரீட் சும்மா தோத்திரம் பண்ணிட்டு 23ஆம் சங்கீதம் ஜட 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 கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கான்னு படிச்சிட்டு இருக்க கூடாது. You don't read the 23rd Psalms. உட்கார்ந்து படிக்கும்போது ஒரு வசனம் பாயிண்ட் ஆகும். If you sit and study you will get one verse for your. உன்னுடைய பிசினஸ் சம்பந்தப்பட்டதா இருக்கும். It will be related to your business. உன் பிள்ளைகள் சம்பந்தப்பட்டதா இருக்கும். It related to your children. உன் தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்டதா இருக்கும். It may be related to your personal life. நீ போகிற பாதையில உள்ள ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு வசனமா இருக்கும். It may be the verse regarding the path, the problematic path. அது மூலமா கர்த்தர் உன்னை என்ன செய்வாரு? பேசுவார். Through that God will talk to you. இப்போ நாங்க எப்படி பிரசங்கம் பண்றோம்னு நினைக்கிறீங்க? How we are preaching here? எப்படி பிரசங்கம் பண்றோம்? How we are preaching here? இப்ப ரொம்ப ஃப்ரீயா பிரசங்கம் பண்றேன் நானு. I am preaching now freely.
இப்போ இப்ப என்னை விட்டா நான் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பேன். If you leave me, I'll go on preach. ஆனா இந்த தாட்ஸ் எப்படி வருது? Now I get the thought. ஒவ்வொரு சனிக்கிழமையும் கடந்து இப்ப ஃப்ரீயா இருக்கும். முந்தி உள்ள சனிக்கிழமை எல்லாம் அப்படி கிடையாது. நாளை காலையில 300 பேர் வந்து உட்காருவான் பேசணும். We have to speak to them, those who are sitting for 3 என்னை 7 வருஷத்துல 400 பேர் இருக்கிற திருவத்தியூர்ல கொண்டு போய் விட்டுட்டாங்க. Within 7 years I was taken to Trivandrum, those 400 people. பெரிய சர்ச்சில் கொண்டு போய் என்னை விட்டா நான் என்ன பண்ணுவேன்? What I will do if I take to that church? சனிக்கிழமை நைட் 12 மணி வரைக்கும் ஜெபம். Till 12 o'clock I have to pray. இதுக்கு பிறகு போய் பைபிளை போய் படிச்சா ஒண்ணும் மண்டையில ஏறாது. If after that if I study, nothing will go inside my brain. உட்கார்ந்து ஜெபிக்கிறது. After that sitting and பைபிளை praying. புரட்டுறது. உட்கார்ந்து ஜெபிக்கிறது. இப்படியே காலையில 8:30 வரைக்கும் பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கும். Till 8:30 we are as if like madness. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம், ஊழியத்துக்கு வந்து 7 வருஷம். அங்க இருக்கிறவங்க 1948 உட்கார்ந்து இருக்கிறவங்க உட்கார்ந்து இருக்காங்க. The believers are sitting from 1948, but I have only for me 12 years experience. ஒரு சின்ன தப்புன்ட்டா வசனம் விட்டா பாஸ்டர் அவ்வளவு தெளிவு இல்லன்றோம். If you leave one small mistake, pastor is not that much clear, they will say. ஒரு நாள் ஒருத்தர் வந்து சபையில சாட்சி சொல்றாரு. One man one day testified. ஒரு பாட்டு பாடி சாட்சி சொல்லிட்டார். He sang a song and testified. பாடுவேன் பரவசமாகவேன். I sing. அந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? Have you heard about that song? பாடுவேன் பரவசமாகவே பறந்தோடும் இன்னலன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. Like this song also he sang and testified. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னது? What we all know that. அது யார் பாடல? Whose song is that? சொல்லுங்க. தினகரன் பாடல். It's a song of DJS உடைய பாடல்னு சொல்றோம். It is Tinagaran. இவர் எந்திரிச்சு பாட்டு பாடிட்டாரு. He also sang it. எனக்கு நாலாம் அப்ப ரொம்ப சூடான டைம். It was a hard time for me. டாக்டர்ஸ்க்காக ரொம்ப வைராக்கியமா ஹை ஸ்பீட்ல போற டைம். I was going in the high speed for the doctor. சொல்லி முடிச்ச உடனே நான் எழும்பினேன். இந்த வேற சபை பாட்டு பாடுற வேலை எல்லாம் இங்க வச்சுக்காத. You don't sing the others denomination songs here. அவர் பழைய கேரளா விசுவாசி. He was a old believer of the Kerala. சாட்சி சொன்னீங்களா முடிஞ்சது. வேற சபை பாட்டுக்கு இந்த சபைக்கு இல்ல. நீ அந்த சபையில போய் அந்த பாட்டுல நிச்சலாம் பாடிக்கலாம். You can go on to that denomination and sing. நான் சொல்லிட்டேன். அதுல பாதி விசுவாசிகளுக்கு சந்தோஷம். The half of the believers also very happy. பிரதர் தட்டிட்டாரு, சூடா தட்டிட்டாரு. Brother has hardly said. சரியா கொடுத்தாரு. இனிமே சர்ச் சரியாயிரும். He has given correctly because the church also will be right already. அந்த ஐயா என்னைய நல்லா பேசுவாரு. அடுத்த வாரத்துல இருந்து என்ன பேசவே இல்ல, ஓடிட்டாரு. After that he did not talk to me. 2-3 வாரம் ஆச்சு. வருவாரு போவாரு. பட் என்னோட அந்த கான்டாக்ட் விட்டுட்டாரு. He slipped the contact after that. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. I was also felt much sad. சரி நம்ம அவசரப்பட்டம் போல இருக்கு, சின்ன வயசுங்கிறதுனாலன்னு சொல்லி வீட்டுக்கு போனேன். I went to his house because I was in a haste. அவர் சொன்னாரு, He said, நான் இந்த உபதேசத்திலேயே வளர்ந்தவன். I have grown in this doctrine. நான் வந்து சர்ச்சில் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவேனா? Will I disturb you in the church? என் சர்ச் ஆச்சு. எங்க சர்ச், நம்ம சர்ச்சில் போய் நான் ஒரு பாட்டை பாடி குழப்புவேன்னு நீங்க என்ன மேல தவறான ஒரு அபிப்பிராயத்துக்கு வந்துட்டீங்களே. You have come with a wrong idea upon me. Will I do like this? நான் சொன்னேன், ஐயா இப்படி ஒரு பாட்டை நீங்க பாடாம சாட்சி சொல்லினா நான் ஒண்ணுமே சொல்லியிருக்க I மாட்டேன். will not say anything if you don't sing the song. கொஞ்சம் உட்காருங்கன்ட்டு உள்ள போயிட்டாரு. He asked me to sit and didn't sit. ஒரு பாட்டு பேப்பரை தூக்கிட்டு வந்தாரு. He brought one song paper. பழைய பாட்டு புக்காக ஒன்று தூக்கிட்டு வந்தாரு. He brought all the old song book. இத பாருங்கன்னாரு. You see this? 1956 In 1956. கோயம்புத்தூர் கன்வென்ஷன் பாடுவேன் பரவசமாகவே. In Coimbatore convention. எனக்கு ஒண்ணுமே ஓடல. I couldn't understand anything. நம்ம விட்டுட்டோம். கோயம்புத்தூர்ல பாடினதுனால அது மெட்ராஸ்ல பாடாதனால அது எதுல வரல, நம்ம புக்ல வரல. It does not come in our song book. அது யாரோ பிக்கப் பண்ணி அது அவர்கிட்ட போய் அவர் டோன்ல பாடினதுனால அது பாட்டு நெஞ்சிருச்சு, பிக்கப் ஆகி போயிடுச்சு. He also picked up that song because somebody sang. என்ன செய்யறது? What can I do? மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிட்டு வீட்டுக்கு வந்து I ask forgiveness and become reconciled. எதுக்கு சொல்றேன்னா, why I say all this? நம்முடைய ஜீவியத்துல நாம் சில காரியங்களை சரியான விதத்துல பார்க்கணும். In our life we have to see some matter in a right way. காலையில எழுந்த உடனே பைபிளை படிக்கணும். Early morning you get up and read the Bible. அப்போ உன் லைஃப்க்கு ஆண்டவர் பேசுவார். God will talk to you for your life. நாங்கெல்லாம் பிரசங்கம் வர்றதுக்கு முன்னாலே ஒரு வசனம் கிடைக்கும். We will get only one word before. காலை தோறும் அப்படின்னு சில வசனம் கிடைக்கும். We will get only the early morning. எங்க போய் காலை தோறும் பிடிக்கிறது? Where can we go and podcast? போட்டு அலசி எடுத்து அந்த காலை சம்பந்தப்பட்டமான வசனத்தெல்லாம் தேடி, பைபிள் தெரியாது, அதிகமா படிக்கல, இந்துல இருந்து வந்திருக்கோம், போட்டு தடவி திரிஞ்சு ஒரு 9 மணிக்கு தெளிவாயிட்டு பிறகு விழுந்து அடிச்சு கோயில் கூட்டத்துக்கு ஓடி வர்றது. After you go on searching the Bible without knowing that I also came from. இப்படியே ரெடி பண்ணப்பட்டவைகள் தான் உங்களுக்கு பெனிஃபிட்.
தேவைப்படும் பொழுது நாங்க இஷ்யூ பண்றோம். Because we are going on preparing that, now we are giving that whenever I ஒரு கன்வென்ஷனுக்கு போகும்போது நாங்க படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். We only know the difficulties whenever we go to the convention. நீங்க ரொம்ப சிம்பிளா மார்க் போட்டு 30 மார்க் 40 மார்க் தூக்கி போட்டு போயிடுவீங்க. You will be giving the marks 30 marks and 40 marks and go. இன்னைக்கு அவ்வளவு எதிர்பார்த்த மாதிரி இல்ல. Not like what we have expected today. அப்படின்ட்டு ஈஸியா சிம்பிளா போயிடுவாங்க. Very simply you will say and go. ஆனா இதுக்கு நாங்க வர்றது என்னது? How we come? ஒரு வழி ஆயிதான் வந்து நிப்போம். After something we become, then only we come here. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, why I say, காலையில பைபிள் படிச்சு பாரு, உனக்கு ஒரு டச்சிங் இருக்கும். If you study the Bible early morning, you will get a touch. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் அவர்கள் எல்லாம் எப்படி மாறிட்டாங்க? நற்குணசாலிகளாக மாறிவிட்டார். They become all the more noble people because they church the word of God. இந்த காலையில அபிஷேகம். Early morning we got to get anointing. அடுத்து காலையிலேயே பலிபீடத்தை கட்டணும். Early morning we got to build the altar. டெய்லி லைஃப்ல ஒரு தீர்மானம் எடுத்து வாழ்க்கையை டெய்லி கட்டி எழுப்பிட்டே. You got to go on build your life every day by building your altar. யாத்ராகமம் 24:4 பாருங்களேன். Exodus 24:4. காலையில எழும்பி எதை கட்ட ஆரம்பிச்சான்? Early morning what he built? எதை கட்டியாச்சு? What he built? பலிபீடத்தை கட்டினான். He built an altar. நாம் தான் பலிபீடம். We are the altar. நாம தான் தேவனுடைய பலிபீடங்கள். We are the altars of God. நமக்குள்ள இருந்தா பலி செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. The offering is going on, offering from us. அப்ப காலையில எழும்பின உடனே நம்முடைய ஜீவியத்தை நம்ம என்ன செய்யணும்? கட்டி எழுப்பணும். Early morning we got to build up our life. கடந்த நாள்ல ஏதாவது இடிஞ்சிருந்துச்சுனா அது செப்ப நடணும். If we got to make right it if something is broken. நேத்து இந்த பிரதிஷ்டை உடைச்சிட்டேன்னு சொன்னா உடனே அது காலையில கிளியரா ரெடி பண்ணிடணும். If you break the decision yesterday, you got to write it, make it right. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவியத்தை கட்டறதுக்கு நம்ம முயற்சி எடுத்து நாம் ஒரு பலிபீடமாய் மாறணும். Every day you got to take step to build our life and become an altar. நமக்குள்ள சமாதானம் இருக்கா? Do we got peace? டெய்லி பிரதிஷ்டை பண்றோமா? Are we dedicating anything? டெய்லி நம்முடைய ஜீவியத்தை கட்டி எழுப்புறோமா? Are we building our life? டெய்லி நமக்கு ஒரு அபிஷேகம் இருக்கா? Do we get an anointing every day? டெய்லி காலையில சர்வாங்க தகன பலி செலுத்துறோமா? Are we spending the whole burnt offering every morning? டெய்லி நமக்கு கர்த்தர் சகாயம் பண்றாரா? Is God is helping us every day morning? டெய்லி தேவனுடைய கிருபை நமக்கு புதுசா கிடைக்குதா? Whether we are getting the grace of God every day morning? இதுக்கெல்லாம் ரீசன் காலையில உன்னை கர்த்தர் எழுப்புனாதான். For this all reason God has wake you up in the early morning. அலாரம் வச்சு எழும்புறது தப்புன்னு நான் சொல்ல வரல. There is nothing wrong if you wake up by the alarm. நானும் அவசரமா போணும்னா கரெக்ட்டா அந்த டயத்துல வைக்கிறதுலாம் பழக்கம் உண்டு. It is I also practice if we go early morning or ஆனா நம்முடைய ஜீவியத்துல அந்த எழும்பும்போது எழுப்பிரணும். Whenever we get up we have to get up. தட்டும்போது எழும்பிரணும். When God knocks us we have to get up. நீ ஊங்கும்போது தான் அங்க பிரச்சனை, எழும்ப முடியாது உன்னால. If you can't get up means there is problem there. எத்தனை வீடுகள காலையில அப்படி பழக்கத்தை கொண்டு வர போறீங்க? How many of you are going to bring that practice in your houses? கடந்த காலங்களா இருக்கட்டும். Let the past be past. இனிமேலாவது நாளையில இருந்து ஒரு தீர்மானம் எடுத்து நம்மை பலப்படுத்திக் கொண்டு தேவசன்னிதியில சரிப்படுத்திக் கொண்டு ஜெபிக்கக்கூடியவர்களாய் மாறுங்க. Hereafter we have to strengthen ourselves in the presence of God. Let us be prepared and pray. ஒரு நாள் சாயங்கால வேளையில one day evening சாராள் வந்து ஆபிரகாமை கூப்பிட்டு Sarah called Abraham. இந்த இஸ்மவேல் சரியில்லை, Ismail is not correct. அவன் நம்முடைய பிள்ளைகளோட எப்படி இல்ல சுதந்திரவாளியாய் இருக்கவில்லை. He will not be here with our children. அவன் பரியாசம் பண்றான். He is mocking us. அப்படினால இந்த பையனையும் இந்த பெண்ணையும் துரத்திருங்க. You have to chase that boy and his mother. அது அவனுக்கு ரொம்ப ஆபிரகாமுக்கு துக்கமாயிடுச்சு. Abraham was very sorry about that. ரொம்ப டோட்டலி அப்செட் அவன். He was upset totally. ஆகார துரத்திரலாம், ஆனா யாரை துரத்த முடியாது? தன் பிள்ளையை குறித்து சொன்னதான காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமா இருந்தது. Abraham was very grieved about that son. It was said about அவனுக்கு துக்கமாயிடுச்சு. It became he was grieved much. நைட்ல போய் அவனால தூங்க முடியல, உட்கார முடியல, சாப்பிட முடியல, அப்படியே அப்செட் ஆயிருந்தான். He was very upset without eating or sleeping in the night. நைட் அவன்ட ஆண்டவர் பேசினாரு. God talked to him in the night. இந்த காரியத்தை குறித்து நீ என்ன செய்ய வேண்டாம், துக்கப்படாத. You no need to worry about this matter. சாராள் சொல்றது கரெக்ட், நீ அதுக்கு கீழ்ப்படின. It is right. So what Sarah says you got to obey for that. இத அவன் கேட்ட உடனே when he heard about this, நீங்க என்ன செய்வீங்க? What you will do? இல்ல அது இருக்கட்டும், நீங்க என்ன செய்வீங்கன்னு What கேட்டேன். you people will do? அதுக்கு 21-31 ன்னா அது என்ன அர்த்தம்? நீ என்ன செய்வாய்? What you will do? என்ன செய்வீங்க? என்னடா இது ஆண்டவர் இப்படி சொல்றாரு, இது ஆண்டவர் தான் சொன்னாரா இல்லையான்னு இன்னொரு நாள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம். Again you will be praying whether God said to Hagar. அப்படியே isn't it? ஆண்டவர் சொன்னாரு நீ செய், அதை செய்யின்னு சொன்னார். God said you have to do that what Sarah said. என்ன பண்ணா இவன்? What did he do? காலையில எழும்பின உடனே அதிகாலமே எழும்பினா, ஆகாரம் எழுப்பினா, எழும்பு, பிள்ளை எழுப்பினா, எழும்பு, கிளம்பு,
ரெண்டு பேரும் வீட்டு விட்டு வெளியே. Early morning he wake up Hagar and the child also sent them. சில காரியங்களை முடிவெடுக்கும் போது கர்த்தர் சொல்றத அப்படியே முடிவெடுக்கணும். You have to take the decision what God says as it you have to take. அவர் என்ன சொல்றாரோ அவ்வளவுதான். அதுல நீ உனக்கு புதுசா ஒரு இறக்கம் வந்துடக்கூடாது, ஒரு தயவு வந்துடக்கூடாது, அட்ஜஸ்ட்மெண்ட் வேலை வந்துடக்கூடாது. You should not get any mercy or adjustment newly, but what God said as it you have to obey. ஆதியாகமம் Genesis 21 21 13 14 13 and 14. அடிமைப்படி மகன் உன்னித்தாயிருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். ஆபிரகாம் அதிகாலை எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாரத்தை கோழியின் மேல் வைத்து துணியையும் ஒப்புக் கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேசுவாள் வளர்ந்திருக்கிறாள். எங்க போக சொன்னா? Where did he ask to go? நீ போய் பக்கத்து வீட்டுல இரு, நான் அப்பப்ப பாத்துக்கிறேன் அப்படி சொன்னானா? Did he say you go and be in the neighbor's house, I will come and see you இல்ல often? பக்கத்து ஊர்ல போய் நீ செட்டில் ஆயிடு, நான் உனக்கு வீடு வாசல்லாம் செட் பண்ணி தரேன் I will set you for the house and everything, go and settle there in the next அப்படி city. சொன்னானா? Did he say like that? அப்படி சொன்னானா? Did he say so? என்ன சொன்னா? What did he say? அதிகாலையில எழுந்த உடனே பிள்ளையும் கையில கொடுத்து ஒப்பு கொடுத்து நீ கிளம்பி, இனிமே உனக்கு இந்த வீட்டுல என்ன கிடையாது, சீட் கிடையாது. No room for you hereafter. You have to wake him up. ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு நீ சரியான ஒரு முடிவு எடுக்கணும். You have to take a right decision for the spiritual life. நீ எடுக்கிற முடிவு கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாம தெளிவா தெய்வீகமா இருக்கணும். You have to take a clear and divine decision for the spiritual life. வளைஞ்சு கொடுக்கிறது, இழுந்து போறது அப்படிலாம் இருக்க கூடாது. You shouldn't வளைவற வேலையா இருக்க கூடாது. You shouldn't go on bend ஆக கூடாது. நாணல் வேலையை பண்ண கூடாது. You shouldn't like a reed. நாணலா நீ இருந்தா நீ இருக்க முடியாது, பாறையா இருக்கணும். You should like a rock but not like a reed. நீ சீமோனாக இருக்க கூடாது, நீ யாரா இருக்கணும், கேபாவா இருக்கணும். You should not be Simon but it's like a Keba. அவன் கரெக்டா காலையில ஆண்டவர் சொல்லிட்டாருன உடனே காலையில எந்திரிச்ச உடனே அனுப்பிட்டான். Early morning he sent them out. பரிசுத்தத்துல உனக்கு ஒரு வைராக்கியம் இருக்கணும். You need a jealous for the holy life. பாவத்தை விட்டு விலகி வாழ்க்கை வேறுபாட்டின் ஜீவியத்துல உனக்கு ஒரு வைராக்கியம் இருக்கணும். You need a jealous for your separation life. காம்ப்ரமைஸ் பாவத்தோட நீ பண்ணவே கூடாது. You shouldn't go and compromise with a sin. இன்னைக்கு தண்ணி அடிக்கிறத நீ விட சொல்லி ஆண்டவர் பேசிட்டாரா, அவ்வளவுதான். அதோட சாராயம் சாகர வரைக்கும் நினைச்ச கூடாது. அந்த நெடிய பட்டாலே உனக்கு ஷாக்கா இருக்கும். You will be getting the shock. If God asks you to leave out the drinking means you have to go on leave out. சிகரெட் குடிக்கிறியா? Are you smoking? இல்ல பாக்கு போடுறியா? Are you புகையில போடுறியா? Are you taking the hands யூஸ் பண்றியா? hands Are you using hands? இதெல்லாம் போதை வஸ்துக்கள். These are the drugs. இன்னும் விபச்சாரமோ வேற தொடர்புகளோ அருவருப்பான பழக்க வழக்கங்களோ மறைவான குற்றங்களோ ஏதாவது இருக்குன்னா இன்னைக்கு இந்த பிரசங்கம் கேட்டுட்டியா, நாளைக்கு காலையில இருந்து உன்னோட லைஃப் டோட்டலி சேஞ்ச் ஆயிடும். From tomorrow morning itself your life should be very clear. If you have some evil thing or some fornication or any அவனுக்கு ஆண்டவர் பேசினாருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணா காலையில பிள்ளை சிரிப்பான். இப்ப நம்ம எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க, ஐயோ அவன் சிரிக்கிறத பாக்கணுமே அழுகுறத பாக்கணுமே. இவன் சிரிக்கிறதையும் பாக்கல அழுகுறதையும் பாக்கல. காலையில எந்திரிச்சு ஆண்டவர் சொல்லிட்டாரு இனிமே இவன் வீட்டுல இருக்க கூடாது. God said in the night he did not see the child laughing or crying, he sent them out. அதுக்காக இந்த வீட்டுக்கு போயிட்டு உங்க அம்மா அப்பாவெல்லாம் துரத்தி விட்டுறாதீங்க. So you go home and don't send your நான் என்ன பிரசங்கம் பண்ணாலும் இவனுக்கு ஏத்த மாதிரி தான் எடுக்கறானே தவிர நான் ஏன் வியூ எடுக்க மாட்டேங்கறேன். He is not taking my view. Whatever message I give he is taking according to his own. பாஸ்டர் என்ன சொன்னார் தெரியுமில்ல? What pastor said, ஈவு இரக்கம் இல்லாம துரத்தி விட சொல்லிருக்காரு. God pastor asked to send you without any mercy. நான் எதை சொன்னேன்? What I said, பரியாசம் பண்ற சுபாவத்தை ஈவு இரக்கம் இல்லாம என்ன செய்ய துரத்தி விடு. You have to send away the mocking spirit without any mercy. உனக்குள்ள இருக்கிற அடிமைத்தனை சுபாவத்தை ஆகார ஈவு இரக்கம் இல்லாம என்ன செய்ய பாவ சுபாவத்தை துரத்தி விடு. You have to send away the sinful nature of you without any mercy. அதுக்கு டைம் கொடுக்காத. God is giving the time. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு கிளியர் பண்ணிடுவேன்னு சொன்னீங்கன்னா ஒரு வாரத்துல எல்லாம் உன்னால சரியாக முடியாது. Within 1 week I will clear means we can't be. ஆதியாகமம் Genesis 22 3ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது இது என்ன எது எப்போ உள்ள சம்பவம்? When it this happened. இப்ப அடுத்த போராட்டம். Next struggle. அடிமை பெண்ணின் பையனை பார்த்து ஆண்டவர் துரத்த சொன்ன உடனே துக்கமா இருந்துச்சு. ஆண்டவர் சொன்ன உடனே நெஞ்சிட்டான் கால்ல துரத்தியாச்சு. When God said the bond woman and the son should be chased out, he was chased. சரி, ஏன்னா அவனுக்கு தன் ஆகாரை பத்தி சொன்னது அவனுக்கு என்ன வரல? என்ன வரல? ஆகார துரத்தி விடுங்கிறது துக்கம் இல்ல. யார துரத்துறதுதான் துக்கமா இருந்துச்சு?
பிள்ளைய துரத்துறது தான் துக்கமா இருந்துச்சு. Yes, he was worrying about to chasing the son, not ஆனா மனைவியை துரத்துறது அவனுக்கு துக்கமா இல்ல. He did not worry about chasing the wife. பட் அதே டயத்துல But in the same time, இவனுக்கு அடுத்த பரீட்சை. the next test for him. இப்ப அவனை துரத்த சொன்னாரு, அதாவது துரத்தி விடலாம், என்னைக்கே ஒரு நாள் பார்க்கலாம். He was asked to send, but one day we can see. இப்ப அடுத்த வாக்குத்தத்த சந்ததி ஏகசூதனை என்ன செய்ய சொல்றாரு? துரத்த சொல்லல, என்ன செய்ய சொல்றாரு? கொன்றுங்க. Now God is asking the only son promised son to kill. இது அடுத்த டெஸ்ட். This is the next test for him. ஒருத்தனை துரத்த சொன்னாரு, ஒருத்தனை கொல்ல சொல்லிட்டாரு. God asked to kill one and chase one. எது சொல்லமா? Which is easier? எது சொல்லமா? Which one is easier? துரத்தி விட்டுறலாம், அவன் சுத்தி கடைசில அடக்கத்துக்கு வந்துட்டாங்க. At last he go around and came for ஒரு ரவுண்ட் அடிச்சு எங்க வந்து சேர்ந்துட்டான்? அடக்கத்துக்கு வந்துட்டான். ஆபிரகாம் Jacob he came. ஆனா இவனை கொல்ல சொல்றாரு. But he asked to kill. இதுக்கு என்ன செய்யறாங்க? What can I do? இது ஒரு நைட் சொல்லிட்டாரு. This one night it was said. இவன் என்ன செஞ்சான்? What did he do? காலையில அதே மாதிரி அதிகாலையில எழுமுனா ரெண்டு வேலைக்காரனை கூப்பிட்டான், ஈசாக்கு கூப்பிட்டான், தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி கழுத மேல ஏத்தி கொண்டே போயிட்டான். Early morning he waked Isaac and servants also saddled upon the donkey and went. இது எதை காண்பிக்கிறது? What does this show? பாவத்தையும் நீ கண்டிச்சு வெளியே கொண்டு போகணும். You have to rebuke the sin and take it out. இயேசுவை காட்டிலும் யார அதிகமா நேசிக்கிறியோ அவனையும் நீ உன்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியே தூக்கணும். Whoever you love more than Jesus, you have to send them out. ஒரு சில பிள்ளைகளுக்கு, ஒரு சில பெற்றோர்களுக்கு இயேசுவை காட்டிலும் பேர பிள்ளைகளும் தான் ரொம்ப பாசம். Some parents are loving their grandchildren and children very much than Jesus. தன் சகோதரனையோ தன் தகப்பனையோ தன் தாயையோ என்னிலும் அதிகமா நேசிக்கிறவன் சொல்லுங்க, எனக்கு பாத்திரன் அல்ல. One who is loving more than me, the brother or sister or husband and wife, they are not worthy me. Possessiveness இருக்க கூடாது. We shouldn't have any possessiveness. அதுக்கு பேர் என்னது? What is that? அன்பு இல்ல, அன்பு தொல்லை. That is the disturbance of love. அந்த அன்பு தொல்லை ஜாஸ்தி ஆகும் பொழுதுதான் when the disturbance of love is much, 10 நிமிஷத்துக்கு ஒரு போன், எங்க இருக்கீங்க, நின்னுட்டீங்களா, உட்கார்ந்துட்டீங்களா, கிளம்பிட்டீங்களா, வந்துட்டீங்களா, அவன் ஒரு பைத்தியம் ஆயிடுவான் கொஞ்ச நேரத்துல. you will become a mad, you going on ringing within 10 ஆனா minutes. கேட்டா இவங்க பாசத்துல என்ன செய்றாங்களா? because of the love they are அப்ப நீ இயேசுவை நேசிக்கல. but you didn't love Jesus. உன்னுடைய அன்பு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுச்சு. your love has gone to the next step. ஆனபடினால உன்னுடைய ஜீவியத்துல அத பலிபீடத்துல வைக்கணும். so you have to keep that on the altar. காலையில எழும்பின உடனே பையனை கூப்பிட்டு கிளம்பி போயிட்டான். early morning he took his son and பலியிடுறதுக்கு கர்த்தர் சொல்றதை செய்யணும். what God has said he has to do. இந்த கூட்டத்துல உன்ட ரொம்ப பேசிட்டாருன்னு நினைக்கிறேன் நான். I think God has talked to you much in this meeting. இந்த வருஷத்துக்கு தேவையான டிப்ஸ் உனக்கு ரொம்ப கொடுத்திருக்காரு. God has given him much more tip in this for this year. இப்ப நீங்க உங்களுக்கு மைண்ட் சில காரியங்கள்லாம் உதிச்சிருக்கலாம் நான் விசுவாசிக்கிறேன். I hope something might have come to your mind also. சில முடிவு எடுக்கணும், நீங்க முடிவு எடுத்துட்டீங்க. you might also take some decision for yourself. இத போன உடனே 9:30க்குலாம் க்ளோஸ் பண்ணிருங்க. you have to close it within when you go at 9:30. இல்ல நாளை காலைக்குள்ள இது க்ளோஸ் பண்ணிருங்க. before early morning next விட்டுட்டீங்கன்னா அது உட்கார்ந்து கொள்ளு. if you leave it, it will go on sit. இப்போ உனக்கு ஆவியானவர் என்ன தூண்டுதல் சொல்றாரோ, எதை தூக்கி வெளிய போட சொல்றாரோ, எதை துரத்த சொல்றாரோ, எதை அப்புறப்படுத்த சொல்றாரோ, எதை முடிவெடுக்க சொல்றாரோ, இப்ப எடுக்கிறத அதை அப்படியே நீ 100% அக்செப்ட் பண்ணி லைஃப்ல செயல்படுத்தணும். you have to apply in your life 100% what are the spirit of God is asking you, you have to leave it and take அப்படி நீ decision. செயல்படுத்தினால் if you apply it, ஒவ்வொரு நாளும் உனக்கு ஜெயமாய் மாறும். every day will be a victorious day for you. எல்லாரும் கண்களை மூடுவோம். let us all close our eyes. ஆமென். ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் இனிமேல் காலையில கர்த்தர் எழுப்புகிறார். those are going to commit each and everybody, God is going to wake them up early morning every day. எத்தனை பேருக்கு காலையில ஆண்டவர் என்னை எழுப்பணும் அப்படினு ஆசை இருக்கு? how many of you have the desire God has wake me up early morning? எழுப்பணும்னு ஆசை இருந்தா கர்த்தர் நிச்சயம் உன்னை எழுப்பிடுவார். if you have the desire God has wake me up early morning, sure. சும்மா ஒரு சாம்பிள் சொல்றேனே. I will give you a sample. காலையில 5 மணிக்கு ட்ரெயின்னு சொல்லிட்டு நீங்க உங்ககிட்ட சொல்லிட்டாங்கன்னு வெச்சுக்கோங்களேன். if there is a 5 o'clock train time means what will you do? இவன் 12 மணி வரைக்கும் தூங்க மாட்டான். he will not sleep till 12 o'clock. காலைல 3 மணிக்கு எழும்பிடுவான். he will get up early morning at 3 o'clock. எழும்பிறானா? will he get up? அந்த போகணும்ங்கற ஒரு வாஞ்சை அவனை தூங்க விடாது, அவனை தூண்டிக்கிட்டே இருக்கும். தூங்கிட்டு இருந்தா கூட படக்குன்னு எந்திரிச்சு டயத்தை தான் பாப்பான், உடனே கிளம்பிடுவான். because of the desire of he has to go at 5 o'clock, he will not sleep. if he sleep also he will wake up half. உனக்குள்ள ஜெபிக்கணும்னு ஒரு தூண்டல் இருந்துச்சுன்னா கட்டாயம் காலையில எழுப்பிடுவார். if you have a movement to pray, God will wake you up early morning correctly. எல்லாரும் கண்களை மூடுவோம். let us all close our eyes. காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள். the grace of God is new early morning. காலைதோறும் கர்த்தர் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். early morning God is helping that. காலை
ஒரு சர்வாங்க தகன பலி செலுத்து. Early morning you have to offer a whole burnt offering. காலையில இயேசு ஜெபித்ததுல போய் ஜெபியும் பண்ணு. You also like pray like Jesus early morning. காலையில ஒரு பலிபீடத்தை உன்னுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்பு. Early morning you have to build an altar in your life. காலையில அந்த கல்லுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டது போல உனக்குள்ள ஒரு அபிஷேகம் வரட்டும். Let the stone is like anointed, let the anointing comes in you early morning. காலையில தேவனை நோக்கி கூப்பிடு. நாலாம் ஜாமத்துல கடலில் நடந்து வந்த இயேசு உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க அதிகாலையில வந்து விடுவார். You call unto God early morning, like Jesus walked on the water at 4 o'clock, he will also come to you. காலையில கர்த்தர் உன்கிட்ட பேசுவார். God will talk to you the early morning. அன்னைக்கு நீ என்ன பேசணும்னு உனக்கு சொல்லி தருவார். God will teach you what you have to talk on the day. அப்படி ஆண்டவர் முடிவெடுக்க சொன்னா உடனே முடிவெடுத்து ஜீவியத்தில் உள்ள தோல்விகள் எல்லாம் காலையிலேயே துரத்தி அப்புறப்படுத்தி விடு. If God asks you to take a decision, you also take decision and remove all the failures from your life. ஒவ்வொரு நாள் காலையில நீ ஆணையிட வேண்டும், பிரதிஷ்டை பண்ண வேண்டும். Every day early morning you have to make decision in your spiritual life. தாவீது சொல்கிறான், என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உமது சந்நிதியில் உமக்கு பிரீதியாயிருப்பதாக. David says, the meditation of my heart and the words of my mouth be acceptably in thy presence. காலையிலேயே ஃபேமிலில எல்லாரோடும் சமாதானமா சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்கு. You have to start here peacefully early morning with all the family members. காலையிலேயே உனக்கு பிரியமானதை கர்த்தருடைய பலிபீடத்துல வச்சிரு. What are the desired thing for you, you have to keep on the altar எனக்கு early morning. பிரியமானது அல்ல ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை எனக்கு செய்ய போதித்தருளும். Lord, teach me to do the things which you desire, not my desire. காலையிலேயே பரியாசத்தின் ஆவிலாம் வெளியே போய்விடவே. At the early morning, let the spirit of mockery should go out. ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே என்னை எழுப்புன்னு சொல்லுங்க. தெய்வம் உன்னை எழுப்புவார், உன் பிள்ளைகளை எழுப்புவார். உன்னுடைய வீடு ஜெப வீடாய் மாறும், வானத்தின் வாசலாய் மாறும். தெய்வம் இந்த வருஷம் எல்லாம் செழிப்பாய் மாற்றுவார். 2 minutes in alone and call unto God, Lord, wake me up, make my children and make me to pray means he will also do that. உன்னுடைய பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். In your weakness, God, the strength of God will multiply. காலைதோறும் உன்னை எழுப்பி கர்த்தர் உனக்கு அழகாக உன்னோடு பேசுவார். Beautifully God will talk to you after waking you up early morning. எத்தனை பேர் அந்த அனுபவத்தை எதிர்பார்க்கிறீர்கள்? How many of you are expecting that experience? ஒரு தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. Receive a power of God. அந்த அலாரத்தை நம்ம செட் பண்றோம். We are setting that alarm. அந்த டைமிங்க்கு கரெக்ட்டா நம்ம நிமிஷம் செகண்ட் எல்லாம் போட்டு தட்டி வச்சா கரெக்ட்டா தட்டிரும். If you give that seconds and time everything rightly, it also rightly. இப்ப நீ ஒரு முடிவெட. You take a decision. இப்ப அதான் அலாரம் செட் பண்ற டைம். It is the time to set இப்ப alarm. வாழ்க்கைக்கு ஒரு டைம் செட் பண்ணிக்கோ. கரெக்ட்டா காலையில அந்த டைத்துக்கு உன்னை எழுப்பிடுவார். You set a time for your life, correctly God also will wake you up in that time. 3 மணிக்கு எழுப்புனா எழுப்புவார், 4 மணிக்கு எழுப்புனா எழுப்புவார். If you want to wake you up at 3 o'clock or 4 o'clock, he will wake you up. யார் எழும்பாட்டாலும் கர்த்தர் உன்னை எழுப்புவார். நீ எழும்பி உன் முழங்கால்ல போடுவேன்னு தீர்மானம் எடு. Whoever wakes you up or not, God will wake you up. You have to kneel down and pray. அதுல நல்ல முடிவு எடுக்கணும். You have to take a good decision. யார் எழும்பினாலும் எழும்பாட்டாலும் நான் எழும்பி உம்முடைய சன்னிதானத்துல ஆயத்தமாகி என்னுடைய சத்தத்தை நீர் கேட்கும்படியாக வந்து காத்திருப்பேன். Anybody get up or not, I will get up early morning and prepare myself and direct my prayer and to hear my voice. முழங்கால போடக்கிரு. காலங்காத்தால எழும்பி முகத்தை கழுவிட்டு முழங்கால் போட்டுரு. Early morning get up and wash your face and kneel down. ஆமென். எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். Let us all close our eyes. கர்த்தர் காலைதோறும் உன்னை எழுப்பக்கூடிய ஒரு வல்லமை உனக்குள்ள அனுப்பட்டும். Let God send a power to wake you up early morning. உனக்குள்ள ஒரு ஆவி வரும். You will get a spirit in you. அது உன்னை தூங்க விடாது, கரெக்ட்டா எழுப்பும். It will not allow you to sleep, it will wake you. ஆவியானவர் உனக்குள்ள வந்து உன்னை சரியான நேரத்துல தட்டுவார். The spirit of God will come in you and the right time he will knock you. ஹalleluya. சிறைச்சாலையில் கிடந்த பேதுருவை Peter who was in the prison, தூதன் தட்டி எழுப்பி வெளியே கொண்டு வந்தார். the angel of God knocked him and brought him out of the prison. ஆமென். கர்த்தர் உன்னை தட்டி எழுப்பி உன்னுடைய சிறைச்சாலையின் அனுபவத்தை கர்த்தர் மாற்றுவார். God will knock you and wake you up and make Hallelujah. Praise you God. ஒருவேளை கடந்த காலங்களில் துவக்க காலங்களில் கர்த்தர் உன்னை எழுப்புகிற பழக்கம் இருந்திருக்கலாம். உன்னுடைய அறியாமையிலோ உன்னுடைய பலவீனத்திலோ நாட்கள் போன பொழுது அந்த அனுபவத்தை நீ தேவனிடத்திலிருந்து இழந்து போயிருப்பாய். இந்த 8:30 மணி அளவில் கர்த்தர் மறுபடியும் அந்த அனுபவத்தை உனக்கு கொடுக்க வாஞ்சிக்கிறார். இனி நீ மரிக்கும் இளமோ அவர் உன்னை எழுப்புவார். உன் செவியை திறப்பார். கல்விமானின் நாவை தருவார். ஹல்லேலூயா. ஆமென். தேவைப்பட்டவர் கேட்டு பெற்றுக்கொள்ளவர்.
Hallelujah. Praise the Lord. Da dibida mana ti daba nadani angara samdhartubani. Amen. Oh, lisha bara bara bara. வாலிப பையங்க பிள்ளைகள் இந்த நாட்களிலேயே இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. அது முதிர் வயதில் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இந்த வாலிப பிராயத்தில் பரிசுத்தமாய் வாழ உங்களுக்கு உதவி செய்யும். காலையில் எழுந்து உன்னுடைய தனி ஜபத்தை நீ ஆயத்தப்படுத்திக்கொள். பலவீனம் இருந்தா 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆனா பரவாயில்ல. ஒரு சிலர் என்ன செய்யறோம், அந்த டயத்துல எழும்புறதுனால அன்னைக்கு ஜபத்தையே விட்டுறோம். அது பெரிய தவறு. 5 மினிட்ஸ் லேட், 10 மினிட்ஸ் லேட், 15 மினிட்ஸ் லேட் பரவாயில்ல. கத்தட்ட மன்னிப்பு கேட்டு நீ அடுத்த நாளுக்கு அதுக்கு ரெடி பண்ணிட்டு அன்னைக்கு நீ செய்ய வேண்டிய அந்த பிரேயரை கூட ஒரு 10 நிமிஷம் கூட்டிக்கொண்டு. ஆமா, எத்தனை பேர் அப்படிப்பட்ட நல்ல முடிவு எடுக்கிறீங்க? ஏசாயா சொன்னான், கர்த்தர் என்னை எழுப்புகிறார்னு. நீங்க என்ன சொல்ல போறீங்க? கர்த்தர் என்னை எழுப்புவார். ஹல்லேலூயா. ஓ திடுபித கதபா கத்துடபானியா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிடுவோம். முழங்கால் ஜெபத்தை தொடருவோம். உங்கள் பாரங்களை அவர் மேல் வைத்து விட்டீர்கள். கர்த்தர் அதை பொறுப்பெடுத்துக் கொண்டார். நான் ஜனத்துக்காக ஜெபிக்கும் பொழுது ஒரு டோர்ல ஒரு சாவி இருக்கு, ஒரு சாவி தொங்கிட்டு இருக்கு. அது எதை காண்பிக்கிறார்? ஒரு கதவை திறக்கிறார், அடுத்த கதவையும் கர்த்தர் உனக்காக திறக்க போகிறார். ஆமா, நீ கவலைப்படாத. மூடப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறக்க வல்லமை உள்ளவர். அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தர் உனக்காய், உன் ஊழியத்திற்காய், உன் குடும்பத்திற்காய், உன் பிள்ளைகளுக்காய், ஓ உன்னுடைய ஜீவியத்துக்காய் கர்த்தர் திறக்கிறார். ஓ திடபலா கத்துரபா கத்துரபானியா திடபலா கஷப்தரா கத்துபானி அங்கரா. இக்கரபாலா ஷிகுரபாலா இவிகாலா லிஷான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எல்லாரும் கொஞ்ச நேரம் கைகளை உயர்த்தி நாம் பண்ணின ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதிலளிக்க போற அப்படினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தவான்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு விசுவாசிகள் குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாலிபர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வயோதிபர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிசினஸுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேலைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குடும்ப ரட்சிப்புக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவிக்குரிய ஜீவியத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புதிய ஆத்துமாக்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ச்சியாய் கர்த்தர் நடத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமை அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் முதல் பைபிள் ஸ்டடி எங்களுக்கு தந்திரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பண்ணினதான எல்லா ஆண்டவரே ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆலோசனைப்படி இந்த வருஷத்தில் நாங்கள் ஆண்டவரை ஜீவிக்க எங்களுக்கு உதவி முடியாது கொஞ்சம் கத்தாவை உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வசனத்தின் வெளிச்சத்தில் இந்த மாலை வேளையில் எங்களோடு பேசினீர் கத்தாவை உமக்கு ஸ்தோத்திரம். அதிகாலை நீ எழுப்புகிற தேவனா இருக்கிறபடியால் இந்த வருஷத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலை நீ எழுப்பும்படியாய் கொஞ்சம் கத்தாவே. அதிகாலையில காண்டவரை ஆயத்தமாக காத்திருக்கிறதான அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவிச்சும்படியாய் கொஞ்சம் கத்தாவே. சர்வ அங்கத்தை நாங்கள் நம்முடைய சமூகத்தில் பலிபடுத்தி நாங்கள் படைக்கிறவர்கள் எங்களை மாற்ற முடியாது கொஞ்சம் கத்தாவே. எங்களுடைய ஜீவியத்தில் வந்ததான தோல்விகள் எல்லாவற்றையும் அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து காலையில ஆண்டவரே காலைதோறும்